Hi மக்களே, வெல்கம் டு மிடில் கிளாஸ் கலி கிரிக்கெட்டர்ஸ். ஹாய் பிரபு, ஹாய் பிரசாத். ஹலோ ப்ரோ. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ப்ரிவியூக்காக வந்திருக்கோம். நம்ம முதல்ல ஆரம்பிச்ச ஒரு ப்ரிவியூ செக்மெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சிஎஸ்கே தான் பண்ணோம். கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 1-2 மேட்ச்ல இந்த ப்ரிவியூஸ் எல்லாம் தேவைப்படாது சிஎஸ்கேன்ற நிலைமை வந்துருமோ அப்படிங்கிற ஒரு நிலைமையில தான் சிஎஸ்கே போயிட்டு இருக்கு. தலையாட்டுறாரு பிரசாத் ப்ரோ. பார்ப்போம். ஏன்னா நோ ஹோப்ஸ். பட் பிவிகேஸ் வந்து வேற இன்னொரு சைட்ல பாத்தீங்கன்னா சூப்பர் ஒரு டீம் செட் பண்ணிருக்காங்க. நம்ம வந்து அவ்வளவு பேர் ரேட் பண்ணிருப்பாங்களான்னு தெரியாது. ஏன்னா பிவிகேஸ் இஸ் நோன் ஃபார் சோக்கிங் அப் வித் பிளேயர்ஸ். பெரிய பெரிய பிக் பிளேயர்ஸ் எடுத்துட்டு வந்துட்டு ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ண வைக்காம கரெக்டான ரோல்ஸ் கொடுக்காம காலி ஆவாங்க. பட் ஸ்ரேயஸ் ஐயர் அண்ட் ரிக்கி பாண்டிங் வந்து ஒரு ப்ரூவன் ஒரு கோச்சிங் அண்ட் கேப்டன் காம்பினேஷன். ஆல்ரெடி டிசியை வந்து அவங்க தான் ரொம்ப வருஷம் கழிச்சு பிளே ஆஃப்ஸ் கூட்டு போனாங்க. இன்ஃபேக்ட் அவங்க தான் பிளே ஆஃப்ஸே கூட்டு போனாங்கன்னு நினைக்கிறேன். ரெகுலரா பிளே ஆஃப்ஸ் கூட்டு போனாங்க, ஃபைனல்ஸ் கூட்டு போனாங்க. ஸ்ரேயஸ் ஐயர் வந்து ஒரு எக்ஸ்ட்ராடனரி கேப்டன்சி மெட்டீரியல். அவர் பண்றாரு ஒரு மாதிரி அழுப்பே தெரியாம என்னடா அப்படிங்கிற மாதிரி நடந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும் ஃபீல்ட்ல பாத்தீங்கன்னா. பட் பவுலிங் ரொட்டேஷன் எக்ஸ்ட்ராடனரியா இருக்கும். கரெக்டா கம்யூனிகேட் பண்ணுவாரு, ரோல்ஸ் கிளியரா இருக்கும். அவர் எல்லா இடத்துலயுமே நல்லா பண்ணிருக்காரு. நான் நிறைய பேர் லாஸ்ட் சீசன் வந்து கம்பீரை பத்தி ரேட் பண்ணிட்டு இருக்கப்ப நம்ம சேனல்ல ரெகுலரா திருப்பி ஸ்ரேயஸ் ஐயரை பத்தி பேசுங்க, ஸ்ரேயஸ் ஐயரை பத்தி பேசுங்க, சந்திரகாந்த் பண்டிட் பத்தி பேசுங்க நம்ம சொல்லிட்டே இருந்தோம். ஸ்ரேயஸ் ஐயர் அந்த இடத்துல இருந்து போயிட்டு ஒரு டிராஃபி அடிச்சு கொடுத்த கேப்டன் ஆயிருக்காரு. அங்க இருந்து திருப்பி புது டீம் எடுத்துட்டு போயிருக்காரு. பிபிகேஎஸ் எப்படி பண்ணுவாங்க? ஏன்னா ஒன்னும் பெருசா ரிட்டன்ஷன்ஸ் இல்ல, ஒரு 2-3 ரிட்டன்ஷன்ஸ் வச்சு போறாங்க. ஹர்ஷதீப் எல்லாம் நீங்க விட்டுறீங்கன்னா நீங்க என்ன லட்சணத்துல ரீடைன் பண்ணிருக்கீங்கன்ற கேள்விகள் இருக்குது. ஆக்ஷனுக்கு முன்னாடி திருப்பியும் ஆக்ஷன்ல போயிட்டு நிறைய ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் எடுத்துட்டாங்க. ஆஸ்திரேலியன் கோடு தூக்கின்னு வந்திருக்காங்க. இது வந்து ஒரு என்னமோ ஆஸ்திரேலியன் கோட்டா அப்படிங்கிற மாதிரி தெரியுது. நம்மளே பேசிட்டு இருந்தோம். பட் அவங்க வந்து 2 ஆஸ்திரேலியன் வச்சுட்டு மிச்ச பிளேயர்ஸை வச்சுட்டு தான் ஷஃபிள் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்தியன் யங் டேலண்ட்ஸை வந்து குரூம் பண்றாங்க, ஐடென்டிஃபை பண்ணி பிக் பண்ணி கொடுக்குறாங்க. இதுக்கெல்லாம் கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். நீங்க வந்து நம்ம எல்லா டீமுமே அந்த ஜோனுக்கு போயிருக்கு. இப்ப 2 டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ்ல இருக்க பேரலல் யூனிவர்ஸ்ல இருக்க 2 டீமை பத்தி தான் பேச போறோம். அப்படிங்கிற மாதிரிதான் பிபிகேஎஸ். அது நீங்க லெகசி பத்தி பேசினாலும் சரி, இல்ல ஃபைண்டிங் யங் டேலண்ட் அண்ட் கிவிங் சான்சஸ் பத்தி பேசினாலும் சரி, எல்லாமே எக்ஸ்ட்ரீமிட்டியில இருக்கு. இந்த சீசனோட பாயிண்ட் டேபிள் எடுத்து பார்த்தாலும் அவங்க டாப்ல இருந்து செகண்ட்ல இருக்காங்க, நம்ம பாட்டம்ல இருந்து செகண்ட்ல இருக்கும். அந்த மாதிரி எல்லாமே வேற எக்ஸ்ட்ரீம்ல தான் இருக்கு. அப்படிங்கிறப்ப ஸ்ட்ரெயிட்டாவே மேட்ச் நம்ம டிஸ்கஷனுக்கு தாட்ஸ்க்கு போறதுக்கு முன்னாடி பிபிகேஎஸ் தான் ஃபேவரட்ஸா வாக் இன் பண்ண போறாங்க. என்ன எதிர்பார்க்கலாம் இந்த கண்டெஸ்ட்ல அப்படிங்கறதான் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறேன். பிரபு நீங்களே கூட ஸ்டார்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இல்ல ப்ரோ, ஆக்சுவலா பிபிகேஎஸ் வந்துட்டு லாஸ்ட் ஒரு கேம் வந்துட்டு ஒரு டிஃபீட்ல இருந்து வராங்க. ஒரு அன்பார்ச்சுனேட் டிஃபீட், ஹோம் கிரவுண்ட்லேயே தான் டிஃபீட் ஆயிருக்காங்க. ஸோ அது வந்துட்டு ஒரு மாதிரி அவங்களோட மொராலை வந்துட்டு கொஞ்சம் கீழே கொண்டு வந்திருக்கும். ஸோ மேபி டீம் சேஞ்சஸ்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்க. தே வில் கோ வித் பிளேயிங் சேம் லெவனாக தான் இருக்கும். பட் நீங்க சொன்ன மாதிரி பிபிகேஎஸ் தான் ஃபேவரட்ஸ். எனக்கு தெரிஞ்சு அங்க இருந்து சிஎஸ்கே வந்துட்டு ஏதாவது ஒரு மிராக்கிள் புல் ஆஃப் பண்ணி ஏதாவது வந்துட்டு அவங்க டீம்லாம் வந்துட்டு பிளேயர்ஸ்லாம் வந்துட்டு ஒரு 200-220 அந்த மாதிரி அடிச்சு இல்ல பவுலிங் வந்துட்டு அவ்வளவு சூப்பரா போட்டு பண்ணாதான் முடியுமே தவிர்த்து ஐ டோன்ட் சி சிஎஸ்கே ஏதாவது அந்த ஒரு மிராக்கிள் புல் ஆஃப் பண்ற மாதிரி தெரியல. ஸ்ரேயஸ் ஐயர் வந்துட்டு பேட்டிங்கும் சரி கேப்டன்சியும் சரி எஃபர்ட்லெஸ்ஸா பண்ணிட்டு இருக்காரு. அவர் ஆக்சுவலா 2 மேட்ச் நாட் அவுட்டா போனாரு. போன மேட்ச்மே ஒரு நல்ல ஸ்டார்ட் கிடைச்சது. பட் 3 ஸ்டெம்ஸையும் காட்டி எக்ஸ்போஸ் ஆகி பவுல்ட் ஆனார். ஆர்ச்சர் மாதிரி ஒரு பவுலர் கிட்ட பவுல்ட் ஆகுதுங்கிறது இட்ஸ் ஓகே ஃபைன். பட் கமிங் ஆன் டு சிஎஸ்கேஸ் பேட்டிங் அகைன்ஸ்ட் பஞ்சாப் பவுலர்ஸ் வந்துட்டு கொஞ்சம் ஆன் அண்ட் ஆஃபா தான் இருக்காங்க. நீங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு மேட்ச் வந்துட்டு 240 வந்துட்டு ஒரு 10 ரன்ஸ்ல தான் வந்துட்டு வின் பண்ணாங்க. ஸோ அதனால அது ஒண்ணு வந்துட்டு கொஞ்சம் அவங்களுக்கு கன்சர்னா இருக்கு, பிட் ஆஃப் கன்சர்னா இருக்கு அவங்க. பட் ஓமர் ஷாய்க்கு அப்புறம் வந்துட்டு இவரை கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க, லாக்கி ஃபெர்கியூசன் ஒரு மாதிரி டீசெண்டா பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் நீங்க சொன்ன மாதிரி இன்னும் வந்துட்டு சஷாங்க் சிங், சூரியன் ஷெக்டே அவங்க எல்லாம் வந்துட்டு இன்னும் ப்ரூவ் பண்ணல. ஐ மீன் லைக் இன்னும் அவங்களுக்கான ஒரு டச் கிடைக்கல. பாஸ்ட் மேட்ச் பத்தி எல்லாம் பேசணும் அப்படின்னா ரீசென்ட் பாஸ்ட்ல பிபிகேஎஸ் ஒரு தம்பிங் சிஎஸ்கே நம்ம சாம்பியன்ஸா இருக்க டைம்ல 2023 சாம்பியன்ஷிப் அடிச்ச டைம்லயே கூட பிபிகேஎஸ் கிட்ட உதவ போட்டிருக்கும். ஆர்ஆர் அண்ட் பிபிகேஎஸ் ரீசென்ட் பாஸ்ட்ல வந்து நல்லாவே வந்து சிஎஸ்கே கிட்ட ரெக்கார்ட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ அதுவுமே ஒரு அடிஷனல் பாயிண்ட். சாரி இன்டரப்ட் பண்ணிட்டேன், அதை நான் ஃபர்ஸ்ட் சொல்லணும்னு நினைச்சேன், மறந்து. இல்ல கண்டிப்பா அதான் உண்மை அது. பட் அது என்ன சொல்றது, இந்த இது வந்துட்டு அந்த ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கூட பார்க்கலாம். கரண்ட் டீம், கரண்ட் பிளேயிங் 11 பார்த்தாலே, கரண்ட் ஃபார்ம் பார்த்தாலே வந்துட்டு நமக்கு ஈஸியா தெரியும் பிவிகேஎஸ் ஆர் வெல் ஹெட் ஆஃப் சிஎஸ்கே அப்படின்ட்டு. அவங்க பவுலிங் மட்டும் தான் கன்சர்னா இருக்கு. அவங்க பிரப் சிம்ரன், இவங்க சஷாங்க் சிங் அவங்கலாம் ஃபார்ம் கொண்டாங்கன்னா இன்னும் ரொம்ப டெட்லியா போக ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி அவங்க பேட்டிங் ஹெவி சைடடா போறாங்க அப்படின்னா அவங்க பவுலிங்கை பத்தி ரொம்ப பெருசா கன்சர்ன் பண்ணணும் இல்லை. ஒரு 280 அடிச்சுட்டு பதிலுக்கு வந்துட்டு டிஃபெண்ட் பண்ணிடலாம். இல்ல வந்துட்டு ஒரு
200 அடிக்க விட்டுட்டு ஈஸியா திரும்ப சேஸ் பண்ணிடலாம். ஸோ பஞ்சாப் வந்துட்டு ஃபுல்லா அந்த ஒரு மாதிரி இதுவா தான் இருக்காங்க. அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர் வந்துட்டு நல்லா ஆடுறது வந்துட்டு ரொம்ப இதுவா இருக்கு. நம்ம பார்த்தோம் லாஸ்ட் டைம் ரேவந்த் எல்லாம் சொன்னாரு இந்த மாதிரி ஸ்ரேயஸ் ஐயர் வந்து கேப்டன்சி மட்டும் தான் நல்லா பண்றாரு, பேட்டிங் வந்துட்டு அவர்கிட்ட சரியா இல்லன்ட்டு. இந்த வாட்டி பேட்டிங்லயும் வந்துட்டு செமையா இம்ப்ரூவ் பண்ணி பேட்டிங்கும் சூப்பரா ஆடிட்டு இருக்காரு. அதுவே ஒரு மிஸ்கன்செப்ஷன் தான். நம்ம ஆல்ரெடி நீங்க வாட்டி கோட் பண்ணும்போது நான் சொல்லிட்டேன், அவர் வந்து செகண்ட் ஹையஸ்ட் தேர்ட் ஹையஸ்ட் விக்கெட் ரன் கெட்டர் வந்து லாஸ்ட் சீசன் கேகேஆருக்கு ஸ்ரேயஸ் ஐயர் தான். பட் இந்த சீசன் இன்னும் பெட்டரா பண்றாரு. இன்னும் ஒரு ஃபுல்லி அப்கிரேட்டட் ஒரு நியூ அப்டேட்டட் வெர்ஷன் ஆஃப் ஸ்ரேயஸ் ஐயர் பாக்குறோம். ஸோ ஹோப்ஃபுல்லி இங்க இருந்து அடுத்து வந்துட்டு இந்தியா டீம் கான்ட்ராக்ட் எல்லாம் கிடைச்சி திரும்ப வந்துட்டு இன்னும் பெட்டரா பண்ணுவார் நம்புவோம். அண்ட் பிபிகேஸ் ஆர் டூயிங் சோ வெல். லாஸ்ட் மேட்ச் வந்துட்டு அன்பார்ச்சுனேட்லி ஒரு பேட் லாஸ். பட் குட் டு சி மேக்ஸ்வெல் ஆக்சுவலா லாஸ்ட் மேட்ச் கொஞ்சம் ஒரு இது காமிச்சாரு, இன்டென்ட் காமிச்சாரு. மேக்ஸ்வெல் வந்துட்டு கொஞ்சம் ஒரு ஃபார்ம் அவரோடதும் கொஞ்சம் இதுவா இருந்தது, இப்போ அவரும் கூட காட்டுறாரு. ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்டா ஆனாங்கன்னா அவங்க கண்டிப்பா அந்த டாப் 4 ரேஸ்ல இருப்பாங்க. அவங்க யங்ஸ்டர்ஸ் மேல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அதனால அந்த யங்ஸ்டர்ஸ் பே ஆஃப் பண்றதுனால அவங்களுக்கு சக்சஸ் வந்துட்டு நல்லா இருக்கு. ஓகே பிரசாந்த், இனிஷியல் தாட்ஸ் இந்த கண்டெஸ்ட்ல என்ன எதிர்பார்க்கறீங்க? பிரபு கவர் பண்ணாங்க மேக்ஸிமம் பாயிண்ட்ஸ் அவர் பண்ணிட்டாரு. ஸோ ஐ திங்க் இட்ஸ் கோயிங் டு பி a good game. முலான்பூர்ல ஆடுறாங்க. ஆல் ஐ எக்ஸ்பெக்ட் சிஎஸ்கே டு டூ இஸ் டு ஜஸ்ட் ஃபைட், ஷோ சம் இன்டென்ட் அட்லீஸ்ட். ஏன்னா ஹர்ஷா புக்ல இன்டர்வியூ பார்த்துட்டு இருந்தேன், நீங்க 25 ரன்ஸ்ல தோத்தாலும் நீங்க எப்பயோ தோத்துட்டீங்க, the way you are playing இன்டென்ட்டே இல்லாம ஆடி. ஸோ அந்த கொஞ்சம் இன்டென்ட் காமிங்க. நிறைய மேபி அந்த டீம் என்ன இருக்கான்னு தெரியல, மேபி காம்பினேஷன்ஸ் என்ன இருக்கும் எனக்கு இன்னும் ஐடியா தெரியல. யார் எடுத்துட்டு வருவாங்க, யார் உட்கார வைப்பாங்கன்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பிச். இந்த வீக் 3 கேம் இருக்கு. பஞ்சாப் அதர் end, I think Prabhu spoke most of the point. I agree with him. I think இன்னைக்கு ஒரு பிரீத்தம் சாரே சொல்லிட்டு இருந்தாரு, ஜாஸ் இங்கிலீஷையே வெளில உட்கார வைக்கிறாங்க, அவர் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் அவர்லாம் வந்தாருன்னா இது பிரபு ஸ்பீக்கிங் அபவுட் 200 to 280. நான் இங்க 180 எனக்கு பயமா இருக்குன்னு பாக்குறேன் டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ். So I think we expect a good game of cricket, and all I expect CSK is to win, and second is to show intent. And I think they have a great side. Shreyas Iyer is doing well. Arshdeep Singh is bowling well. அதுக்கப்புறம் they have a good இது இந்த சஷாங்க் சிங்லாம் அந்த டீப் டவுன் அங்க ஃபினிஷிங் இருக்காங்க. சஹால் நல்லா போட்டுருவாரு. ஆக்சுவலா ஒரு விக்கெட் டேக்கர், அவர் வந்து திடீர்னு வந்து விக்கெட் எடுத்துருவாரு. So you can't this thing also. They have a good side. All these years Punjab வந்து they've been knowing for dismantling the team and assembling the new team. Finally they got a combination right. 2018ல ஒரு மாதிரி ஆரம்பிச்சாங்க, but unfortunately they couldn't do well. இப்போ 2025ல வந்து இந்த மாதிரி டீம்ஸ் லைக் பஞ்சாப், டெல்லி, they have the combination right. And teams which were doing well in the past, they are going through a slump. அதான் நான் சொல்லுவேன். But happy to see that. அதுதான் வாழ்க்கை, ஒரு வாட்டம் சொல்லுவாங்கல்ல, அதுதான். I'm happy, really happy for Punjab. ஏன்னா so many years they've been struggling. 2014ல வந்தாங்க, அதுக்கப்புறம் அவங்க பிளே ஆஃப் பக்கமே வரதில்லை. இதோட ஸ்ரேயஸ் ஐயர் அண்ட் ரிக்கி பாண்டிங்கோட காம்பினேஷன்ல I think some good things happened to Punjab. ஓகே, ஆமா. ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா, ஏன் அந்த இது அப்படின்னா பர்ஸ் வேல்யூ கரெக்டா நிறைய பேர் ரிலீஸ் பண்ணிட்டு எடுத்துட்டு போறாங்க. எவால்வ் ஆயிட்டே இருக்கு கேம் வித் இம்பாக்ட்ஸ் ஆஃப் ரூல். வந்து நம்ம வந்து எந்த அளவுக்கு எஃபிஷியண்டா பண்றோம் ஆக்ஷன்ல அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஒர்க். அதுக்கு முன்னாடி ப்ரீ ஒர்க் பண்ணணும், அங்க போய் கரெக்டான பிளேயர்ஸை பிக் பண்ணணும். ஏன்னா பெரிய பெரிய நேம்ஸ் எடுத்தாங்க, எவ்வளவு நம்மளே கிரிட்டிசைஸ் பண்ணோம். சாஹல் வந்து 18 கோடி, அர்ஷதீப் 18 கோடி, 26 கோடி, இவரு ஸ்ரேயஸ் ஐயர். ஸோ அவ்வளவு பொறுத்து ஒரு 3 பிளேயர்ஸ் இன்வெஸ்ட் பண்றாங்க. பட் வர்த்தி பிளேயர்ஸ் இங்க இருந்து இந்த 3 வருஷத்துல ஒரு கப்பாவது அடிக்கணுங்கிற மாதிரி ஒரு கோரை செட் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கு முதல்ல நீங்க சொன்ன மாதிரி பிபிகேஸ்க்கு வந்து முதல்ல ஒரு பிக் சல்யூட் கொடுக்கணும். அண்ட் யங்ஸ்டர்ஸ் நம்ம பிரப்சிம்ரனை பார்க்கட்டும், அசுதோஷை பார்க்கட்டும், ஹர்ஷதீப்பை பேக் பண்ணாங்க, எவ்வளவு பேரை உள்ள கொடுத்தாங்க. அத்தர்வா டைடேன்னு ஒருத்தர் கொஞ்ச நாள் ஆட வச்சாங்க. ஜிதேஷ் சர்மா அங்கெல்லாம், ஏன்னா ஜிதேஷ் சர்மாலாம் எம்எல்ஏ இருந்தாரு. பட் யாரு உங்களுக்கு 11ஸ்ல கண்டிப்பா ரன் கொடுத்தாங்க, கண்டினியூஸ் ரன்ஸ். அப்படி நீங்க பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான யங் டேலண்ட்ஸ் வந்து பிபிகேஸ்ல இருந்து வந்திருக்காங்க. நம்ம என்னதான் வந்து பெருசா பண்ணல, பிளே ஆஃப்ஸ் போல இதெல்லாம் பேசியிருந்தாலும் அவங்க மூலியமா நமக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியுது ஒரு சில பிளேஸ். இப்போ சஷாங்க் வந்து யங்ஸ்டர் கிடையாது, ஒரு 34 வயசு அவருக்கு. ஆனா அந்த ஏஜ்ல ஒருத்தர் இந்த மாதிரி பினிஷ் பண்ணி கொடுக்குறாரு, அவருக்கு ஒரு லைம் லைட் கிடைக்குதுல, அவர் கண்டினியூஸ் ரன் கொடுக்குறாங்கல்ல, அதுக்கு வந்து நம்ம பெரிய சல்யூட் அடிக்கணுங்கிறதான் எனக்கு எப்பவுமே இதை பண்றது. இப்ப ஹர்ப்ரீத் புரார் வந்து ஒரு டேலண்ட், அவரை வந்து பெஞ்ச் பண்றாங்க. ஒரு தவறுகள் பண்ணிட்டு இருக்காங்க பிபிகேஸ், அதை மட்டும் கொஞ்சம் யோசிக்கணுமோன்னு தோணுது எனக்கு. இப்ப இந்த சூரியன் ஷிண்டேன்னு ஒருத்தர் ஆடுறாங்க, அவர் எதுக்கு ஆடுறாங்கன்னு தெரியல. பேட்டிங்கும் பண்ண மாட்டாரு, பவுலிங்கும் போட மாட்டாரு, ஆனா ஆல்ரவுண்டர் காலம்ல இருக்காரு. அவர் என்ன டேலண்ட்னு இன்னும் புரிஞ்சுக்க முடியல. அவர் எதுக்கு ஒரு 22 வயசு யங்ஸ்டர் தான், என்ன ரோல் அவருக்குன்னு புரியல. ஏன் ஹர்ப்ரீத் புரார் மாதிரி ஒரு மேட்ச் வின்னரை நீங்க பெஞ்ச் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு புரியல. அவர் பர்பிள் கேப்ல எல்லாம் வந்தாரு லாஸ்ட் சீசன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வைச்சக் விஜயகுமார் அவங்களுக்கு வந்து வின் பண்ணி கொடுத்தாரு ஜிடியோட இருக்க மேட்ச். அப்படி போயிட்டு இருந்தாங்க டார்கெட்டை நோக்கி. ஸ்டெஃபன் கூட அப்படியே நிறுத்துறாரு அவரு. அதுக்கப்புறம் அவரை ஆட வைக்கல.
அவருக்கு பதில் ஒரு ஃபாரின் பேசர் ஆட வச்சிட்டு இருக்காங்க லாக்கி ஃபெர்குசன். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா லாக்கி ஃபெர்குசன் அவங்களுக்கு தேவையில்ல. அந்த சூரியன் ஷெண்டேவை வந்து ஆடாம இவங்க வந்து விஜயகுமார பவுலரா ஆடிட்டு இவரை வந்து இங்கிலீஷ்ல வந்து 3 இங்கிலீஷ் பேட்டர்ஸ் ஐ மீன் ஆஸ்திரேலியன் பேட்டர்ஸ் மிடில் வரணும் கரெக்டா. ஸ்டாய்னிஸ், இங்கிலீஷ், மேக்ஸ்வெல் செட் டீம். எதுக்கு இது தப்பு பண்றாங்கன்னு எனக்கு புரியல. சிஎஸ்கே பத்தி நம்ம டீப்பா பேசுறது மட்டும் முதல்ல இவங்கதான் பேசணும். ஏன்னா இவங்க எல்லாம் பிளே ஆஃப் ரேஸ்ல இருக்காங்க. சிஎஸ்கே வந்து நம்ம முதல்ல சிஎஸ்கேக்கு பொறுமையா வருவோம். ஏன்னா அவங்க முதல்ல அவங்களோட கோர் என்னது, அவங்க 11 என்ன செட் பண்ணணும், அண்ட் இங்க இருந்து அடுத்த சீசனுக்கு ஏதாவது தேர்த்த முடியுமா, இல்ல மினி ஆக்ஷன்ல போய் தான் ஏதாவது உருப்படுமா, இந்த மாதிரிலாம் சிஎஸ்கே பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கும். வேற பிபிகேஸ் வந்து பொட்டன்ஷியல் பிளே ஆஃப் கண்டென்டர்ஸா இருக்காங்க. ஸோ பிபிகேஸை கவர் பண்ணணும்னு நினைக்கிறேன். பிரபு என்ன தப்பு பண்றாங்க பிபிகேஸ்? இல்ல ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்துட்டு நான் தான் சொல்றேன்ல, அவங்க வந்துட்டு பேட்டிங் ஓரியன்ட், பேட்டிங் மேல ரிலேபிளா இருந்துக்கலாம். எவ்வளவு அடிச்சாலும் திரும்பி அடிக்கலாம், இல்ல எவ்வளவு இது பண்றோமோ எவ்வளவு அடிச்சு சேவ் பண்ணிக்கலாமோ அவ்வளோ டார்கெட் அடிச்சுக்கலாம்னு பாக்குறாங்க. நம்ம சூரியன் ஷெகடே வந்துட்டு நீங்க இது பாத்துருந்தீங்கன்னா, சையத் முஸ்தேக் அலி பாத்துருந்தீங்கன்னா தெரியும், மும்பைல வந்துட்டு அவர் வந்துட்டு ரொம்ப ஒரு சமரன் அந்த 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 கப் வின்னிங் அந்த இதுல வந்துட்டு ஃபைனல்ஸ் எல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு 18 பால் 30 அந்த மாதிரிலாம் அடிச்சு ஜெயிக்க வச்சிருக்காரு. அவர்கிட்ட அந்த ஒரு பேட்டிங் இருக்கு. மேபி இருக்கிற பவுலிங்கை வச்சுக்கிட்டு நம்ம எப்படி பேட்ஸ்மேன் நம்பி போய்க்கலாம். இது வந்துட்டு ஒரு எஸ்ஆர்எச் டெம்ப்ளேட்ல போறாங்க. இது கண்டிப்பா என்னைக்காவது ஒரு மேட்ச் ஒரு பிக் டேல வந்துட்டு இவங்களுக்கு வந்துட்டு கஷ்டமா இருக்கும். சோ மேபி இருக்கிற ரிசோர்சஸ்ல பவுலர் கொஞ்சம் பவுலிங்க கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கிட்டு போனாங்கன்னா. சாரி அந்த மாதிரி மறந்துட மாட்டேன்னு சொல்லிட்டு, ஆனா அதுக்கு இவங்க கிட்ட பிக் நேம்ஸ் இல்லையே. நீங்க யங்ஸ்டர் பிரப்சிம்ரன் ப்ரூவன் கிடையாது, அங்கங்க அடிப்பாரு, திடீர்னு ஃபெயில் ஆவாரு. ஒரு பிரியன் சாரியா வந்து புது பிளேயர், ஷிக்டே புது பிளேயர், 3 பேர் டாப் 6ல நீங்க புது பிளேயர்ஸ் வச்சுக்கிட்டு எப்படி வந்து அந்த டெம்ப்ளேட் யூஸ் பண்ண முடியும்? எஸ்ஆர்எச் மாதிரி ஒரு டெம்ப்ளேட்டா? இல்ல, ஆக்சுவலா இவங்க எதனால இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னா, எஸ்ஆர்எச்சுமே அந்த டாப்ல வந்துட்டு உங்களுக்கு அபிஷேக் சர்மா ஒரு என்ன சொல்றது, அப்போதைக்கு வந்துட்டு அந்த சீசன்ல வந்துட்டு ஒரு நியூ இதுதான். யாருமே வந்துட்டு அபிஷேக் சர்மா அவ்வளவு எக்ஸ்ப்ளோசிவா இருப்பாருன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. பிரியன் ஷாரியா அவங்க டொமஸ்டிக் பிளேயர்ஸ் மேல அவ்வளவு ட்ரஸ்ட் வைக்கிறாங்க, அவள் தான், வேற எதுவுமே இல்லை. தேர் ட்ரஸ்டிங், கண்மூடித்தனமா நம்புறதுமாங்கல்ல. பட் அவங்க டெலிவரும் பண்ணி கொடுத்துருக்காங்க. பிரியான் ஷாரியாவா இருக்கட்டும், சூரியன் ஷெகடே வந்துட்டு நேத்து தான் லாஸ்ட் மேட்ச் தான் வந்துட்டு அவருக்கு ஒரு சான்ஸே கிடைச்சது பேட்டிங்ல. இன்னும் அவரோட இன்னொரு இம்பாக்டே நமக்கு தெரியல. பட் மத்த பிளேயர்ஸ் எல்லாம் பாருங்க, ஒரு ஸ்ரேயஸ் ஐயரா இருக்கட்டும், நேகல் வதேரா பார்த்தோம். நேகல் வதேரா அந்த எல்எஸ்ஜி மேட்சா இருக்கட்டும், போன மேட்சா இருக்கட்டும், வந்து பேட்டிங் ஆர்டர் மாத்தி வச்சிருக்காங்க. போன மேட்ச் உங்களுக்கு 4 இந்தியன்ஸே நல்லா பண்ணி கொடுத்துட்டாங்க. இவர் வந்து ஸ்டாய்னிஸ் வந்து ஒரு 7 பால் 1 ரன் ஆடிட்டு போனாரு. அதுவே பெருசா பிரஷர். அந்த மாதிரி ஆக்சுவலா ஸ்டாய்னிஸ் வந்துட்டு அவங்க வந்துட்டு பியூர் பேட்டரா தான் ஆடணும். ஸ்டாய்னிஸ்க்கு வந்துட்டு ஓவர் கொடுத்தா பிரிச்சு விட்டுறாங்க. ஸ்டாய்னிஸ் வந்துட்டு அவ்வளவு எஃபெக்டிவா இல்ல வித் திஸ் பவுலிங். சோ அப்படி இருக்கும்போது இன் பிளேஸ் ஆஃப் ஸ்டாய்னிஸ் இவங்க இங்கிலீஷ் ஆட வச்சுட்டு அந்த பேட்டிங் ஆர்டர்ல சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கிலீஷ் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஃப்ளோட்டர் மாதிரி, உங்களுக்கு வேணும்னா ஓபன் பண்ணி கொடுப்பாரு, உங்களுக்கு கடைசியில வேணும்னா லாஸ்ட்ல வந்துட்டு ஒரு நம்பர் 5 நம்பர் 6 அந்த டவுன்ல இறங்கி இது பண்ணுவாரு. சோ அதனால பிரச்சனை இல்லை. இவங்க அந்த பேட்டிங் ஓரியன்டா போறாங்கிறப்ப ஸ்டாய்னிஸ் உட்கார வச்சுட்டு அங்க ஸ்ட்ரெயிட்டாவே இவரை எடுத்துட்டு வந்துடலாம். இல்ல உங்களுக்கு பவுலிங் பெஞ்ச் பண்ணிடணும்ன்றீங்களா? இல்ல, அவர்கிட்ட வந்துட்டு நீங்க அவரை வந்துட்டு ஒரு உங்களுக்கு பெட்டர் ஆப்ஷனா தெரியலையா? லாக்கி ஃபெர்குசன் எதுக்கு ஆடுறீங்க? அது அந்த 4 ஓவர் வைசக் விஜயகுமாரே போடுவார்ல. ஏன்னா லாக்கி ஃபெர்குசன் அந்த அளவுக்கு எதுவுமே பண்ணலையே. ஒரே ஒரு சீசன் கேகேஆர் கிட்ட லைட்டா கேகேஆர் ஆடுறப்ப கொஞ்சம் கிளிம்சஸ் காட்டினாரு இயான் மார்கன் இருக்கப்ப. இல்ல, ஆக்சுவலா அந்த இந்த சீசன் 2023 நினைக்கிறேன் ஜிடில இருந்தாரா, 2022 அந்த கப் வின்னிங் சீசன். ஓகே, அவங்க வந்துட்டு லைக் அவர் மேல இது பண்றாங்க, ட்ரஸ்ட் பண்றாங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு நல்ல ஃபாஸ்ட் போடுற ஒரு ஃபாரின் பவுலர்னா இப்ப அவர் தான் இருக்காரு. ஏன்னா மார்க்கோ யான்சன் இஸ் கைண்ட் ஆஃப் ஆல்ரவுண்டர். ஒரு லீடு பேசர் அப்படின்னா வந்துட்டு லாக்கி ஃபெர்குசன் தான் இருக்காருங்கிறனால அவங்க வந்துட்டு லாக்கி ஃபெர்குசன் போறாங்க. லாக்கி ஃபெர்குசன் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடல, அதுக்கு அடுத்த 2 மேட்ச் தான் ஆடினாரு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் மேட்ச் டிராப் பண்ணிட்டு அடுத்த 2 மேட்ச் தான் ஆனாரு. ஓமர் ஜாய் ஆக்சுவலி இன் பிளேஸ் ஆஃப் இவர் ஆடல, ஸ்டாய்னிஸ் ஆடல. ஓகே கரெக்ட். ஆமா ஓமர் ஜாய் தான் ஆனாரு. பட் எனக்கு தெரிஞ்சு ஓமர் ஜாயை கூட இன் பிளேஸ் ஆஃப் லாக்கி ஃபெர்குசன் ஓமர் ஜாயே கூட ஆடலாம். ஏன்னா அவருக்கு வந்துட்டு முல்லன்பூர்ல வந்துட்டு அந்த ஒரு ஸ்விங் கிடைக்கும், அந்த ஒரு இன்னொன்னு அந்த ஒரு பிரீஸ் இருக்கும். அந்த பிரீஸ்ல வந்துட்டு அந்த ஸ்விங் கிடைச்சா உங்களுக்கு வந்துட்டு சூப்பரா போகும். சோ ஓமர் ஜாய் யான்சனுக்கே ஆக்சுவலா நல்ல விக்கெட் பர்ச்சேஸ் இருக்கும் முல்லன்பூர்ல. லாஸ்ட் மேட்ச் ரொம்ப அடி வாங்கிட்டார் பாவம், ஒரு நல்ல ஒரு பவுலர். பட் ஹோப்ஃபுல்லி பாப்போம், மேபி நீங்க சொன்ன மாதிரி வைஷாக் விஜயகுமார் கூட ட்ரை பண்ணலாம், பாப்போம். பட் வைஷாக் விஜயகுமார் ட்ரை பண்ணனா உங்களுக்கு இன் பிளேஸ் ஆஃப் ஒரு இந்தியன் பேஸ் பவுலருக்கு பதிலா தான் கொண்டு வர மாதிரி இருக்கும். இல்ல அதுதான் அந்த ஷிஃப்டே
ஏன்னா நான் ஷிட்டே பார்த்தது இல்ல, நீங்க பாத்திருக்கீங்கன்றதால ஓகே தான். ஏன்னா நான் வந்து சையத் முஸ்தக் அலி ஃபாலோ பண்ணல, சோ அதனால அவங்க ட்ரஸ்ட் பண்றாங்க போல இருக்கு. ஹர்ப்ரீத் பிராயே இவங்களால உள்ள எடுக்க முடியல, அதுவே பெரிய பிரச்சனை தான். இல்ல அதான் சொல்லல, அவங்க வந்துட்டு நான் ஃபுல்லா என் பேட்டிங்கை நான் ட்ரஸ்ட் பண்றேன். என் பேட்டிங் வந்துட்டு எனக்கு எனிடே ஒரு நாள் வந்துட்டு 240 அடிச்சு கொடுப்பான், நான் அந்த 240 டிஃபெண்ட் பண்ணிப்பேன். இல்ல அது எண்ட் ஆஃப் தி டே என் பவுலிங் கொடுக்குற ஒரு 200 210 அதை நான் சேஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற தான். நேத்தே வந்துட்டு அந்த டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆனனாலதான் வந்துட்டு ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. நேத்து ஒரு ஸ்ரேயஸ் ஐயர் வந்துட்டு நின்று இருந்தாருனாலோ இல்ல வந்துட்டு பிரியான் ஷாரியா எக்ஸ்ட்ரா ஒரு 40-50 ரன்ஸ் அடிச்சிருந்தாருனாலோ கேம் வந்துட்டு எப்படி வேணாலும் போயிருந்திருக்கும். பட் அது வந்துட்டு ஆர்ஆர் அங்க இருந்து ஒரு கேம் நல்ல ஒரு பவுலிங் போட்டு புல் ஆஃப் பண்ணாங்க கேம். ஏன்னா நேகல் வதேரா அண்ட் மேக்ஸ்வெல் செட் ஆயிடாங்க நடுவுல. சோ அப்படி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு பஞ்சாப் வந்துட்டு அந்த ஒரு பேட்டிங் ஓரியன்ட் அந்த ஒரு டெம்ப்ளேட் எடுத்துட்டு போறாங்கன்னு எனக்கு தோணுது. ஓகே, தெரியல எனக்கு. ஸ்டாயினிஸ் வந்து இவங்க ரொம்ப பவுலிங்க்கு நம்ப கூடாதுன்னு எனக்கு தோணுது. அவர் வந்து மோர் ஆஃப் பேட்ஸ்மேன், ஒரு மாதிரி ஒரு ஸ்டிக்கி விக்கெட்ஸ் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு அப்படின்னா தான் அவரால் ஓரளவுக்கு இது பண்ண முடியும். நேற்றுலாம் நிறைய ரன்னுக்கு போயிருக்காரு. ஸோ ஸ்டாயினிஸ் பேட் பண்ணி 3 ஓவர் கொடுக்கணும். அதுக்கு நீங்க மேக்ஸ்வெல்கே 4 ஓவர் கொடுத்துடலாம் என்ன கேட்டீங்கன்னா. அவரே கொஞ்சம் சுமாரா போட்டுருவாரு ஆஃப் ஸ்பின். ஸ்டாயினிஸ்லாம் எப்படின்னா ஒரு 2 ஓவர் தள்ளுறது அந்த மாதிரி போடலாம். ஒரு எண்டு மாத்தி விடுறீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி ஏதாவது புது பேட்ஸ்மேன் வச்சிருக்காரு கொஞ்சம் அதெல்லாம் யாரும் பண்றது இல்ல சிஎஸ்கே தவிர்த்து. 10 பால் கொஞ்சம் செட் பண்ணுவோம் மாறிடுச்சு ஆக்சுவலா. பட் ஆனா எனக்கு தெரிஞ்சு 4 ஓவர்லாம் அவர் கொடுக்கவே கூடாது. ஏதோ ஒரு 2 ஓவர் இந்த மிடில் அந்த 7 to 15 கொடுக்கலாம். ஏன்னா அப்ப வந்துட்டு ரொம்ப என்ன சொல்றது டேக் ஆன் பண்ண போக மாட்டாங்க. கொஞ்சம் இன்கேஸ் விக்கெட் நிறைய விழுந்திருந்தா அந்த மாதிரி டயத்துல வந்துட்டு வேணா மேபி ஸ்டாயினிஸ் ட்ரை பண்ணலாம். இவங்க கரெக்ட்டா பிளேயிங் 11s or 12s ஆடலனா கொஞ்சம் கஷ்டமாயிடும். அவரோட நல்ல கேப்டன்சி இவ்வளவு கரெக்டா யூட்டிலைஸ் பண்றாங்க யங்ஸ்டர்ஸ் கூட கரெக்டான 11s ஆடாம இந்த மாதிரி கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறாங்க. பவுலிங் வந்து கொஞ்சம் வீக்கா எடுத்துட்டு போறாங்கன்னா அப்புறம் அந்த பிளே ஆஃப் சான்சஸ் இருக்காது. ஏன்னா இதை விட பெட்டர் டீம்ஸ் இருக்காங்க, பேலன்ஸ்டு டீம்ஸ், பெட்டர் டீம்ஸ் சொல்ல முடியுமா, வெல் பேலன்ஸ்டு டீம்ஸ் இருக்காங்க அந்த குஷன் கொடுக்குறது. இப்போ கூட நம்பர் 8, 9ல வராரு யான்சன், அந்த அளவுக்கு பேட்டிங் டெப்த் இருக்கு. பட் ரிலையபிளா இருப்பாங்களா? ஸ்டாயினிஸ்ல அவ்வளவு கீழே வந்து அடிப்பாரா தெரியாது. ஏன்னா அவர் லாஸ்ட் ஃபியூ சீசன்ஸ் டாப் 3ல டாப் 4ல ஆடுறாரு ஸ்டாயினிஸ். நீங்க நம்பர் 5 நம்பர் 6ல இருக்குன்னா நேற்று 4ல இறக்கி கொஞ்சம் சொதப்பினாரு. ஸ்டாயினிஸ் கொஞ்சம் மேக்ஸ்வெல்லுமே கொஞ்சம் ஒரு மாதிரி தான், அவரையுமே நம்ப முடியாதுதான். பிரஷர் ப்ரோ, எனிதிங் அபவுட் PBKs? அதான் பேசிட்டீங்களே. I think you are speaking for 13 minutes about a team which is actually not done. Actually நான் இருக்கும்போது நல்ல டீம் ப்ரோ. I don't have anything to say. I think they are actually, நம்ம பிளே ஆஃப்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம், எங்க நம்ம இன்டென்ட் பத்தி பேசிட்டு இருக்கோம். Probably I think the best team wins tomorrow. I think that's all. I think most of the points you have covered up. I think அந்த ஆஸ்திரேலியன் கோர் நீங்க சொன்னீங்க, ஸ்டாயினிஸ், இங்கிலீஷ் and இன்னொருத்தர் சொன்னீங்க. I think that will make like Maxwell, that will make a perfect middle order with Shreyas Iyer in the top and Prabh Simran doing well. Stoinis CSK ஓட நல்லா பண்ணிருக்காரு. So I think அது ஒரு நேதியும் I think ஒரு டீசென்ட்டா தான் bowling போட்டாரு. And you have Jansen and you have Lockie Ferguson. நம்மால வந்து அங்க பவுன்சர் போட்டாலே அவுட் ஆயிடுறாரு. அந்த டெம்ப்ளேட் வந்துருச்சு ருத்ராஜ்க்கு. So they'll be much effective tomorrow. I think that's all from my side. Okay. சரி, அப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் சிஎஸ்கேக்கு தான் வரணும். இப்ப PBKs நம்ம முன்னாடி சொன்ன மாதிரிதான், நம்ம வந்து இதுக்கு முன்னாடி மேட்சஸ்லாம் வந்து சிஎஸ்கே என்ன பண்ணணுங்கிறத நம்ம இதை விட ஜாஸ்தி நேரம் எல்லாம் பேசியிருக்கோம். ஆனா இப்போ எனக்கு சிஎஸ்கே மேல எனக்கு பர்சனலி பெருசா ஹோப்ஸ் இல்ல. ஹோப்ஸ் வச்சுக்கவும் வேணாம்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் 11s ஒழுங்கா செட் பண்ண ஏதாவது பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஆங்கிள் இருந்து நிறைய டிஸ்கஷன் பண்ணிருக்கோம். 1 hour வீடியோல கூட போஸ்ட் பண்ணிருக்கோம். இவ்வளவு தப்பு பண்றாங்களே, என்ன இது கரெக்டான பிளேயிங்ஸ் பண்றாங்கல்ல, ஓல்ட் ஸ்கூல் டெம்ப்ளேட்ஸ்ல போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தனி வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கோம். எனக்கு இங்க வந்து மோர் ஆஃப் இப்போ PBKs வந்து ஒரு பெட்டர் டீமா இருக்காங்கன்றப்போ அவங்க பண்ற தப்புகளை பெருசா பேச வேண்டிய ஒரு வீடியோவா எனக்கு தெரிஞ்சது. அதனால PBKs வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட் சிஎஸ்கேக்கு வரலாம். சிஎஸ்கே வந்து இப்போ முதல்ல நம்ம இப்போ வரைக்கும் பண்ணிருக்க 11s கரெக்டா. அண்ட் இன்னொரு ஸ்டார்ட் என்னன்னா 17 பிளேயர் ஆடி இருக்காங்க 4 மேட்ச்ல. திஸ் இஸ் த மோஸ்ட் பை எனி டீம் இன் 2025. இது வரைக்கும் சிஎஸ்கே இந்த மாதிரி பண்ணதே கிடையாதான். 17 பேர்லாம் மொத்த சீசனுக்கே சேர்த்து 17 பேர் ஆடின சீசன்லாம் இருந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் 4 மேட்சுக்கு 17 பிளேயர்ஸ் ஆடி இருக்காங்க. இன்னும் கூட ஏதோ சேஞ்சஸ் எதிர்பார்க்குறீங்களா, இல்ல இதே 11th தான் ஸ்டிக் ஆன் பண்ணுவாங்களா சிஎஸ்கே? கான்வே வந்துட்டாரு, ரச்சின் வந்துட்டாரு. கான்வே அண்ட் ரச்சின் ஆடுறாங்கன்னா ருத்ராஜ மேல அனுப்பிட்டு ரச்சினை கீழே இறங்கிருந்தா ஏதாவது ஒரு லாஜிக் இருக்கு. 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸே அனுப்புறாங்க, அது எப்படி எந்த அளவுக்கு செட் ஆகுங்கிறது புரியல. அண்ட் முகேஷ் சௌத்ரி கூட்டு வராங்க, நம்ம அன்சுல் கம்போஜ் கூட்டுவாங்கன்னு சொன்னா முகேஷ் சௌத்ரி வந்து வெரி ரேரா தான் ஒழுங்கா பண்ணிருக்காரு. ரன்ஸ்க்கு போவாரு, எப்படி பார்த்தாலும் கொஞ்சம் லீக்கியா இருப்பாரு. அப்படி இருக்கப்போ பவர் பிளேல திருப்பியும் கலீல் அகமது மாதிரி ஒரு பவுலர் சூப்பரா போட்டிருக்கப்ப
சுத்தமா சப்போர்ட் இல்லாம காலி பண்றாங்க ஆப்போசிட் எண்ட்ல வந்து. இந்த மாதிரி போயிட்டு இருக்குன்னா என்ன பண்ண முடியும்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அஸ்வின் அண்ணாக்கு கொடுக்காதீங்கன்னு சொன்னா நேத்துமே கொடுத்தாங்க, 8 ரன் ஏதோ போட்டு போயிட்டாரு தப்பி தவறி. அது வந்து ஒரு 15 ரன்னுக்கு போனா திருப்பி ஒரு அடுத்த 2 ஓவர் என்ன பண்ணி தெரியல. 100 அகமதுக்கு வந்து 3 ஓவர் தான் கொடுக்குறாங்க, விக்கெட் டேக்கிங் பர்பிள் கேப்ல இருக்கு அவருக்கு. சோ இவரு அட்லீஸ்ட் என் டெம்ப்ளேட் வேற, நான் அதுக்கேற்ற மாதிரி 11 எடுக்கிறேன்னா எடுக்கணும். ருத்துராஜ் கெய்க்வாடுக்கு சே இல்லையா டீம்ல, அவரால் வாயை திறந்து பேச முடியலையா, அவர் ஒப்பீனியன்ஸ் வைக்க முடியலையா, மேனேஜ்மெண்ட் கிட்ட கோச் கிட்ட பேச முடியலையா, ஜட்டு கிட்ட போயிட்டு இல்லங்க இது வேணுங்க எனக்குன்னு கேட்டு ஃபீல்டிங் செட் பண்ண முடியலையா, அஸ்வின் கிட்ட டிஸ்கஸ் பண்ண முடியலையா, பின்னாடி தோனி இருந்துகிட்டே இருக்கிறது ஒரு ப்ரெஷரா இருக்கா, இதெல்லாமே கேள்வி வருது. ஏன்னா அவர் டொமஸ்டிக் டீமுக்கு அவர் ரொம்ப நல்லா பண்றாரு கேப்டன்சி, ஒரு வாட்டியும் பிளே ஆஃப்ஸ்ல கூப்பிட்டு போறாரு. அப்படிங்கிறப்ப கரெக்டான 11th பிக் பண்றதுக்கு அவருக்கு ஏதாவது ஒரு தொல்லை இருக்கா டீம் மேனேஜ்மெண்டால, இல்லைன்னா அவரால் கான்பிடண்டா அணுக முடியலையா டீம்னு தெரியல எனக்கு. 2 பேர்ல யார் ஸ்டார்ட் பண்றீங்களோ ஸ்டார்ட் பண்ணுங்க. இல்ல ஆக்சுவலா ஃபர்ஸ்ட்லி ஒன்னு இந்த டீம்ல இன்டென்ட் மட்டும்தான் லேக் ஆகுது. என்னதான் நீங்க பிளேயர்ஸை நீங்க ஸ்வாப் பண்ணாலும், நீங்க இந்த டீம்ல வந்துட்டு லெஜெண்டரி பிளேயர்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாலும், மத்த டீம் நல்லா பண்ணிட்டு இருக்கிற டீம் பிளேயர்ஸ் எல்லாம் கொண்டு வந்து இங்க ஆட வச்சாலும் இன்டென்ட் தான் முக்கியம். அந்த இன்டென்ட் ஒன்லி லேக்கிங். ஸோ இதுக்கு மேல இதுல வந்துட்டு சேஞ்சஸ் இன்னும் பண்ணணும், அவரை கொண்டு வரணுங்கிறத விட இருக்கிற பிளேயர்ஸை வச்சுட்டு இன்டென்ட் காட்டுங்க. பிபிகேஎஸ் 200 அடிக்கிறாங்களா, 190 அடிச்சு தோத்து போங்க. இல்ல நீங்க வந்துட்டு ஒரு நல்ல ஒரு 200 அடிச்சு அவங்க திரும்ப அந்த 200 லாஸ்ட் பால்ல சேஸ் பண்ண விடுங்க, அவ்வளவுதான். இதுக்கு மேல சிஎஸ்கே கிட்ட வந்துட்டு நீங்க திரும்ப வின் பண்ணுங்கன்னு ப்ரெஷர் போடுறத விட லெட் தம் ஷோ சம் இன்டென்ட், அவ்வளவுதான். அதை நம்ம பார்த்து இது பண்ணிக்கலாம். இன்டென்ட் ஒன்ஸ் நீங்க வந்துருச்சு அப்படின்னீங்கனாலே உங்களுக்கு அதுல இருந்து என்னங்கிறது யோசிக்க தோணும். ருத்ராஜுக்கு வந்துட்டு என்ன ஒரே ஒரு ப்ராப்ளம்னா அவரோட ஆர்டர் தான் ப்ராப்ளம். அவர் ஓப்பனிங் இறங்கி ஆடணும், அவரை சுத்தி டீம் ஆடணும். இந்த மாதிரி வந்துட்டு நீங்க டீமை பில்ட் பண்ணீங்க அப்படின்னாதான் கொஞ்சமாவது அட்லீஸ்ட் ஒரு சப்போர்ட் கிடைக்கும் ருத்ராஜுக்கு. இப்ப ருத்ராஜ் எப்படின்னா அவர் டவுன்ல ஆடாம காம்ப்ரமைஸ் ஆகி நம்பர் 3 ஆடுறாரு. ஆனா அவர் வரது எல்லா மேட்சும் ஓப்பனிங் தான் வர மாதிரி, ஒன்னு ஃபர்ஸ்ட் ஓவர்ல வருவாரு இல்ல செகண்ட் ஓவர். எனக்கு முழுக்க பதில் ஒண்ணு கொடுக்குறாருல, அதுவுமே எனக்கு கரெக்டா படல. தோத்துட்டீங்கன்னு கேட்டா 50 ரன்ல தான் தோத்துன்னு சொல்றது. இல்லங்க நீங்க ஓப்பனிங் இறங்கலாம், நான் தான் வந்து ஃபர்ஸ்ட் 10 பால்குள்ளேயே வந்துடுறேன்னு சொல்றேன்னா, நீங்க 10 பால்குள்ள 2 ரன் 1 விக்கெட் நீங்க இறங்கினீங்கன்னா அது எப்படி ப்ரெஷர் தானே. பால் 1ல போய் ஆடுறதுக்கும் 1 டவுன்னு சொல்லிட்டு 10 balls 2 runs 1 wicketன்னு ஆடுறதுக்கும் அதையே புரிஞ்சுக்காம ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, எனக்கு புரியல. இதெல்லாமே இது கிளியரா தெரியுது. அவரு வந்துட்டு என்ன பண்றதுன்னே தெரியாம ஒரு மாதிரி க்ளூலெஸ்ஸா இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு மேனேஜ்மெண்ட் தெரியல, லைக் கண்டிப்பா அதெல்லாம் பண்ணுவாங்க, பட் மேனேஜ்மெண்ட் அவரு எல்லாம் உட்காந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு ரவுண்ட் டேபிள் மாதிரி உட்காந்து என்ன பிரச்சனை, எப்படி போயிட்டு இருக்கு, உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன ஃப்ரீடம் வேணும். ஏன்னா நம்ம பார்த்துருக்கோம், இவரு காசி சாரோட இன்டர்வியூ எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அவரே சொல்லுவாரு நாங்க வந்துட்டு பிளேயர்ஸ் எதுவுமே பண்ண மாட்டோம். ஈவன் பீடா கூட சொல்லுவாரு, நாங்க பிளேயர்ஸ் வந்து தோத்து போயிட்டோம்னு, விடுறா ஒரு மேட்ச் தானடா இதுல என்னடா இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்கன்னு. ஸோ அப்படி இருக்கிற ஒரு டீம் வந்துட்டு ருத்ராஜை கூப்பிட்டு உட்கார வச்சு இங்க பாருப்பா என்ன பிரச்சனை, 4 மேட்ச் ஆடி இருக்கோம், 1 தான் ஜெயிச்சிருக்கோம், சோ என்ன பிரச்சனை, இதுல என்ன மாத்தலாம், அந்த மாதிரி ருத்ராஜும் கொஞ்சம் அவரோட இன்புட்ஸ் எல்லாம் சொன்னாரு அப்படின்னா மேபி ஃபிளெமிங் அண்ட் ருத்ராஜ் வந்துட்டு சேர்ந்து ஒரு புது இது கொண்டு வரலாம். இன்னொன்னு உடனே வந்துட்டு இன்னைக்குதான் சேஞ்ச் பண்ணிருக்காங்கன்னா நாளைக்கு உடனே வந்துட்டு ரிசல்ட்ஸ் வரும்லாம் எதிர்பார்க்காதீங்க. அவன் 3 வருஷம் 4 வருஷம் கஷ்டப்பட்டு டீம் செட் பண்ணி அதுக்கப்புறம் கப் அடிச்சிட்டு இருக்கான். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அப்படியே ஸ்ட்ரெயிட்டாவே வந்துட்டு இது பண்ணிடலாம்னு நினைச்சிடாதீங்க. இட் வில் டேக் சம் டைம், லெட் தம் ஷோ சம் இன்டென்ட். ஃபர்ஸ்ட் 6 ஓவர் ஒவ்வொரு செக்மெண்டா போவோம். 6 ஓவர்ல 60 அடிக்கட்டும், 7 to 15 விக்கெட் விடாம ஆட்டும், திரும்ப கடைசி 5 ஓவர்ல ரன்ஸ் அடிக்கட்டும், லெட் தம் பிளே லைக் தட், அவ்வளவுதான். இன்னொன்னு இந்த சிஎஸ்கே மாதிரி டீம்ஸ் நான் சொல்ல வந்ததும் என்னன்னா, நம்ம வந்து ப்ரிவியூ பண்ணி ரிசல்ட் எதிர்பார்க்க முடியாது. சோ வந்து எனக்கு சிஎஸ்கே வந்து ஃபர்ஸ்ட் கரெக்டான காம்பினேஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் எடுத்திருக்க பிளேயர்ல. இல்லைன்னா நமக்கு வந்து இந்த சீசன் போயிடுச்சுன்னு விட்டா கூட பரவாயில்ல, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அதான் நம்ம யோசிச்சாகணும்ன்றதான் என்னோட கருத்தா இருக்கு. நீங்க கரெக்டான லெவன்ஸ் ஆடுங்க, அவங்களுக்கு ஃபுல் ஸ்ட்ரெச் ஒரு சீசன் கொடுங்க, லெட் தெம் வின் ஜஸ்ட் 5 to 6 games, அது பிரச்சனை கிடையாது. நமக்கு வந்து டிராஃபி அடிக்கணுங்கிற பிரஷரும் கிடையாது. இப்பதான் ருத்ராஜ்க்கு கேப்டன்சியே கொடுத்துருவோம். ஒரு மொத்தமே 20 மேட்ச் தான் கேப்டன்சி பண்ணிருக்காரு சிஎஸ்கேக்கு, பரவாயில்ல. எனக்கு என்னன்னா நீங்க எல்லா சீசனும் எடுத்து பாருங்க, ரோல் டிஃபைன் வந்துட்டு கிளாரிட்டியா ஆயிருக்கும். ரஹானே வந்துட்டு என்னைக்குமே எந்த வருஷமே வந்துட்டு அந்த நம்பர் 3ல இறங்கி அந்த மாதிரி ஒரு ரோல் ஆடினது கிடையாது. நான் என்ன சொல்றேன், இவங்களுக்கு இந்தந்த ரோல் நீ அடி, நான் என்ன நீ உன்னோட கேம் இது, நீ இப்படி ஆடு, நான் உன்னை பேக் பண்றேங்கிறது வேற. 6 ஓவர்ல 40க்கு 3, 6 ஓவர்ல 40 ரன் அடிக்கிறது அதுவே வந்துட்டு ஒரு சைனா. நேத்து மேட்சே எடுத்துக்கோங்களேன், 6 ஓவர் 60 எவ்வளவு அடிச்சாங்க ராஜஸ்தான், பட் பஞ்சாப் நேத்து 6 ஓவர் 40க்கு 3.
இப்ப மேட்சஸ் எல்லாம் பவர் பிளேலயே டிசைட் ஆயிருது. பவர் பிளே யாரு ஹூ ஸ்கோர்ஸ் பெட்டரோ அவங்க வின் பண்றாங்க. அட் தி எண்ட் ஆஃப் தி டே அந்த மாதிரி பவர் பிளே ஒவ்வொரு செக்மெண்ட் ஆஃப் தி கேமே வந்துட்டு நீங்க ப்ராப்பரா எடுத்துட்டு போனீங்கன்னா தான் உண்டு. ஸோ அப்படி இருக்கும்போது ரோல்ஸை கிளியரா டிஃபைன் பண்ணுங்க. ரச்சின் ரவீந்திராவா இப்ப இன்கேஸ் நீங்க இதே டெம்ப்ளேட்ல தான் போறீங்க, ரச்சின் கான்வே ருத்ராஜ் தான் போறீங்க அப்படின்னா ரச்சினையும் கான்வேவே பேட்டை விட சொல்லுங்க ஃப்ரம் த பால் ஒன். ரச்சின் ரவீந்திரா எப்பவுமே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓவர்ல அவர் வந்துட்டு ஒரு ஒரு ஏரியல் ரூட் எடுத்த மாதிரியே தெரியல. ஏன்னா உங்களுக்கு ரெண்டு ஃபீல்டர் தான் வெளில இருக்காங்கிறப்போ ஒரு ஏரியல் ஷாட்டுக்காவது நீங்க போகணும். நீங்க எல்லா மேட்சும் பாருங்க, ரச்சின் ரவீந்திரா வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் பால் பீட்டன் ஆவாரு, கவர்ஸ்ல அடிக்க போவாரு இல்ல கட் அடிக்க போவாரு, ஒரு மாதிரி அந்த பால் கிட்ட போகும், பேட்டு கிட்ட போகும், கீப்பர் கேதர் பண்ணிட்டு எல்லாம் ஆஃபீஸ் தேட்னு கட்டுவாங்க. ஸோ அங்க அந்த ஒண்ணுதான், அந்த இன்டென்ட் தான் லேக் ஆகுது. அடிக்கட்டும், ஃபர்ஸ்ட் பால் அடிச்சு பவுண்டரியில போய் கேட்ச் வரட்டும், பவுண்டரி லைன்ல ஃபீல்டர் கேட்ச் பிடிக்கட்டும், அந்த மாதிரி ஒரு இன்டென்ட் இருந்தாதான் அடுத்து வரப்போ வந்துட்டு அடுத்த பேட்ஸ்மேன் வந்து ஓகே நம்ம அடிப்போங்கிற ஒரு இன்டென்ட் வரும். 200 250 எல்லாம் போயிட்டு இருக்க காலத்துல திரும்ப 6 ஓவர் 40ன்னு ஆனா கொஞ்சம் கஷ்டம் தான். ஹோப்ஃபுல்லி சிஎஸ்கே ரெக்கவர் ஆகி வருவாங்க நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அவள் தான் வி ஷுட் ஸ்டாண்ட் பை வித் தெம். அவங்க வந்துட்டு இவ்வளவு இது பண்ணிருக்காங்க, எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்க வேணாம் தான் நான் திருப்பி சொல்றேன். ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. அது அவ்வளவுதான் ஆக்ஷன்ல இருந்து நமக்கு எடுத்துட்டு வந்திருக்கோங்கிறப்ப எனக்கு சுத்தமா ஹோப்ஸ் இல்லை பர்சனலி. இந்த சீசனுக்கு இவங்க பிளே ஆஃப் போவாங்க இதை வச்சு. ஏன்னா நம்ம முன்னாடி ஆக்ஷன்ல இருந்து அதுதான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அப்படிங்கிறப்ப இதுக்கு மேல ரொம்ப ப்ரெஷர் கொடுக்க வேண்டாம். கரெக்டான இப்போ வேற டீம்ல நெக்ஸ்ட் 2 சீசனுக்கு ஒரு கோர் பிளேயர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டைம்ல இருக்காங்க. இப்ப நம்ம இங்க விட்டு போறதுக்கு நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க, ஏஜ்டு பிளேயர்ஸ் நிறைய இருக்காங்க. தோனி, ஜட்டு, ஆஷ், தீபக் கூடலாம் கூடமே கொஞ்சம் ரொம்ப நாளா ஐபிஎல் ஒழுங்கு ஆடல. ராகுல் திரிபாத்தியும் ஆடல, விஜய் சங்கரும் ஆடல. 6 பேர் வந்து இப்போதைக்கு சிஎஸ்கேல ஆடிட்டு 6 பேர் வந்து கிட்டத்தட்ட அவங்களோட எண்ட் கெரியர்ல இருக்காங்க. அப்ப நீங்க எப்படி வந்து நெக்ஸ்ட் 2 சீசன்ஸ்க்கு ஒரு டீம் பைண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற கேள்விதான் வருது. அதுக்கு ஏதாவது நீங்க பண்ண முடியுமா? பிரஷர் ப்ரோ வந்து நேற்று சொன்னார், சூப்பர் பாயிண்ட் லைவ்ல இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு அடுத்த 2 சீசனுக்கு ஏதாவது தேர்த்த முடியுமா பாருங்க அப்படின்னாரு. அதான் ஏதாவது பண்ண முடியுமான்னா சிஎஸ்கே கண்டிப்பா சான்ஸ் கொடுத்து பாருங்க. ஆக்சுவலா 2021ல வந்துட்டு கப் வின் பண்ணிட்டு ஸ்டில் ஐ ஹேவன்ட் லெஃப்ட் பிஹைண்ட் தோனி சொன்னப்பே வந்துட்டு சொல்லுவாரு, இட்ஸ் நாட் அபவுட் மீ, இட்ஸ் அபவுட் த டீம். நாங்க வந்துட்டு அடுத்த ஒரு 10 இயர்ஸ்க்கு வந்துட்டு நாங்க ஸ்குவாட பில்டப் பண்ணோம், அடுத்த வருஷம் வந்துட்டு இந்த ஆக்ஷன் வருது அப்படின்னு சொன்னாரு. பட் ஆனா 2 இந்த ஆக்ஷனா வந்துட்டு மேஜர் ஆக்ஷன்லயும் வந்துட்டு they have failed to pick the youngsters, ப்ராப்பர் யங்ஸ்டர்ஸே எடுக்கல. ஒரு மாதிரி திரும்ப வந்துட்டு அந்த ஒரு ராய்டு, வாட்சன் அந்த மாதிரி வந்துட்டு ஒரு எஸ்டாப்ளிஷ்டான பிளேயர்ஸ் அவங்களோட ரிட்டையர்மெண்டோட டைம்ல இருக்கும்போது எடுத்து திரும்ப வந்துட்டு அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ண வச்சு அமுச்சு விட்டாங்க. அங்கதான் லேக் ஆகுது. அந்த டெம்ப்ளேட்டை தான் மாத்தணும். திரும்ப வந்துட்டு ஒரு 2008ல வந்துட்டு எப்படி ஒரு ஐபிஎல் ஸ்டார்ட் பண்ணாங்களோ அப்ப வந்துட்டு எப்படி வந்துட்டு ஒரு வித்யுத், ஒரு ஜகாத்தி, ஒரு மோகித் சர்மா, ஒரு ஈஸ்வர் பாண்டே, ஒரு சுதீப் தியாகி மாதிரி பிளேயர்ஸ் தான் எடுத்து ஆட வச்சாங்களோ அந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட்டை திரும்ப கொண்டு வந்து அப்படி ஒரு டீமை பில்ட் பண்ணாங்கன்னா தான் அடுத்த ஒரு 2-3 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த எடுத்த இயர் இல்லாம ஒரு 2 இயர்ஸ்ல வந்துட்டு அந்த டீமை ஃபார்ம் பண்ணி 3rd இயர்ல வந்துட்டு கப் வாங்க முடியும். சோ ஹோப்ஃபுல்லி அதை பண்ணுவாங்க. அந்த டெம்ப்ளேட் இருக்கப்போ தோனி யங் கேப்டன், சோ யங்ஸ்டர்ஸ் வச்சு கரெக்டா வேலை மாதிரி பண்ணாரு. இப்ப இவரை விட 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க பிளேயர்ஸ் கூட்டு வந்து ருத்ராஜ்க்கு அங்க சே இருக்க மாதிரி தெரியலங்கிறது தான் என்னோட கம்ப்ளைண்டாவே இருக்கு. கம்ப்ளைண்ட் கூட இல்ல, கன்சர்னா இருக்கு. அவருக்கு ஒரு ஒரு இது கிரிப் இல்ல, நம்ம இவங்களை இப்படி சொல்லலாம் பண்ணலாம்னு. தீபக் கூட விஜய் சங்கர் கூட ருத்ராஜ்க்கு சீனியர்ஸ். சொல்லுங்க ப்ரோ, நீங்க சொல்லுங்க, என்ன சொல்றீங்க, என்ன எதிர்பார்க்கறீங்க, இதுக்கு மேல என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க டீம் 11s? இல்ல நம்ம எடுதான் பேசியாச்சு. ஐ திங்க் நம்ம இவ்வளவு பேசுறதுக்கு சீனியர் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் வந்து இவ்வளவு பேசிட்டு இருப்பாங்களான்னு தெரியல. அவங்களாம் ரொம்ப ஐ திங்க் அவங்களுக்கு ரிலாக்ஸா தான் இருப்பாங்க. மேபி எனக்கு தெரியல ப்ரோ. மேபி நான் என்ன ஒரு ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இருந்தேன் என்னன்னா, இப்போ ரோஹித் சர்மா இந்தியாவுக்கு ஒரு ஸ்டார்ட் கொடுத்தாரு பாத்தீங்களா வேர்ல்ட் கப்ல. ஒரு வந்து 47 of 28, 30 of 20 அந்த மாதிரி இன்னிங்ஸ் ருத்ராஜ் ஆடினா கூட எனக்கு ஓகே தான். ஏன்னா அந்த டாப் 3ல எல்லாமே ஒரே மாதிரி பிளேயர்ஸ். ருத்ராஜ் வந்து சரி நான் அந்த ஃபயர் பவர் எடுத்துக்கிறேன், நான் ஓப்பனிங் வரேன், அடிச்சு நான் ஆடுறதெல்லாம் 20 பால் தான் ஆடுவேன், 40, 45, 50 ரன் அடிச்சு அவுட் ஆயிட்டு போயிட்டு இருவேன். கான்வே அண்ட் ரச்சின் நீங்க ஒழுங்கா 2 பேரும் ஏதாவது ஒருத்தர் நின்று ஸ்டெபிலைஸ் பண்ணி ஃபுல்லா ஆடிட்டு இருங்க, உங்களை சுத்தி ஆடிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி தான் ஏதாவது பண்ணணும். somebody has to take that. உங்களுக்கு ராகுல் திரிபாதி வந்து உட்கார வச்சிட்டீங்க அண்ட் நீங்க கரெக்டா பாயிண்ட் பண்ணீங்க, லைக் 17 பிளேயர்ஸ் சிஎஸ்கே யூஸ் பண்ணிருக்காங்க, which is unlike சிஎஸ்கே. சிஎஸ்கே is always known for backing their openers. பட் இப்ப எப்போ அவங்க அந்த ஓபனர்ஸ் உட்கார வச்சு யாரோ எதோ ட்ரை பண்ண ஆரம்பிச்சாங்களோ அப்பவே எனக்கு தெரிஞ்சு முடிஞ்சு போச்சு. எப்போ அந்த சாம் ஓவர்டனுக்கு ஒரு ஓவர் கொடுத்துட்டு அவனை உட்கார வச்சாங்களோ அப்பவே ஐ திங்க் there is a lot of confusions. பட் ஓகே ப்ரோ, வாட் கேன் வி டூ? இருக்கிற டீம் வச்சுதான் இன்னைக்கு. அதான் நான் பிரீத்தம் சார்ட்டையும் கேட்டேன்,
என்ன சார் சார் இதுதான் சார் ஆயிடுச்சு, இதுதான் நம்ம 15, இதுதான் நம்ம 17 வார்டு, இது இங்க இருக்கிற ரிசோர்சஸ் வச்சு நம்ம எப்படி பெட்டரா ஆட முடியும் அப்படின்னு சொல்லும் போது ஒரு பியூட்டிஃபுல்லா ஒரு பாயிண்ட் சொன்னாரு. இந்த ஆண்ட்ரே சித்தார்த், ஷேக் ரஷீத் பத்தி எல்லாம் சொன்னாரு. நான் ஷேக் ரஷீத் ஆக்சுவலா ஆட பாத்திருக்கேன். he was under 19. அவர் வந்து அந்த அங்கிரிஷ் ரகுவன்சி செட், அவர் வந்து அங்கிரிஷ் ரகுவன்சி ஓபனர், இவர் 1 டவுன் ஆடுவாரு, ஒரு குரூஜ்பால் நல்லா ஆடுவாரு. எக்ஸாம்பிள் அந்த அண்டர் 19 ஃபைனல்ஸ்ல எல்லாம் வந்து இங்கிலாண்டோட ஒரு நல்ல ஒரு 50 அடிச்சு எல்லாம் கொடுப்பாரு. அண்டர் பிரஷர்ல ஆடுற பிளேயர் அவர்லாம் கொஞ்சம் ஆட விடலாம். இப்ப நான் சரி நாங்க அன்குரிஷ் ரகுவன்சி இவருக்கு சான்ஸ் கொடுத்தோம், 2 மேட்ச் கொடுத்தோம், 2 மேட்ச் வந்து 25 ரன் தான் அடிச்சாருன்னு சொன்னா முடியாது. இட்ஸ் லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். நீங்க ஆடிட்டே இருக்கணும். அவருக்கு அந்த பொசிஷன் கொடுத்து இதான்டா நீங்க பொசிஷன், திஸ் இஸ் யுவர் ரோல், இதுதான் உனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி, வி வில் பேக் யூ as much as possible. அந்த மாதிரி பண்ணணும். விஜய் சங்கர் பத்தி எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. சென்னை பாய், அவர் பிறந்தது வளர்ந்தது உருண்டது ஆடினது எல்லாமே சேப்பாக்ல தான். சேப்பாக் மாதிரி ஒரு கண்டிஷன், பிளாட்டர் டே வின் பண்ணி கொடுக்குற டீமுக்கு எல்லாம் வந்து அடிக்கலாம் போய் ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. அவர் எனக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு. ஐ திங்க் லாஸ்ட் டைம் தான் ஒரு 50 ரன்ஸ் அடிச்சு என்டையர் ஸ்டேடியம் கிளாப் பண்ணாம சும்மா எப்படி இருக்காங்க, எங்களுக்கே கடுப்பா இருந்தது. கமெண்டேட்டர்ஸும் திட்டுறாங்க. கமெண்டேட்டர்ஸ் தான் யார், அவங்களோட ஆடின கலீக்ஸ் தான் எல்லாமே. ரொம்ப ஒரு மாதிரி டிஸ்ஹார்டனிங்கா தான் இருக்கு. ஸோ as a GSK fan we have to just push back, take the back seat and just see what's going on, what other teams are doing, enjoy some good cricket. And when it comes to CSK, just pray that they give some good content or the good intent, and probably just try backing and being with the team as much as possible. I have nothing to say this, so I hope they play good cricket and they come out. I'm not even speaking about winning, I just play good cricket. அது இந்த சேஞ்சஸ் வந்து இது இவர்கிட்ட இருந்து வருதா, ஃபிளெமிங் கிட்ட இருந்து வருதா, ருத்து கிட்ட இருந்து வருதான்னு தெரியல. அப்ப வந்து இன்னைக்கு ஆடுறவன் நாளைக்கு என்ன நினைப்பா, இன்னைக்கு முகேஷ் சௌத்ரி 50 ரனுக்கு போட்டான், ஃபர்ஸ்ட் ஓவர்ல 17-18 ரன் போட்டாலே அடுத்து பயம் தானே வரும், கை வராது. அடுத்து ஐயோ நம்ம வந்து ஒரு பிளேஸ் எடுக்கலாம்னு நினைச்சு வந்தா அடுத்த மேட்ச் நம்மள தூக்கிடுவாங்க போலியே அப்படின்னு பயம் வரும். I think they should stop playing, dude. I think they should stop playing for their place. சரி இந்த மேட்ச் நான் 69 அடிச்சிட்டேன், அடுத்த மேட்ச் நான் டீம் ஆட வைப்பாங்க. சரி இந்த மேட்ச் வந்து நான் 3 ஓவர் 25 ரன் தான் கொடுத்துருக்கேன், அடுத்த மேட்ச் தயவு செஞ்சு இந்த டீம் ஸ்போர்ட் ஜாலியா போடுங்க. பிராக்டிஸ்ல எப்படி போடுங்க, ஜாலியா போட்டு ஜாலியா. திஸ் லுக்ஸ் லைக் ஹைலி அன்லைக் CSK டீம். சரி நான் சொல்லுவேன், எல்லாம் கேட்கலாம், என்ன 3 கேம் தானே தோத்துருக்காங்க, இன்னும் 10 கேம் இருக்கு, 3 கேம் தோத்தாங்க. அந்த 3 கேம் எப்படி தோத்தாங்கன்னு தானே மேட்ரு. அந்த 2020 I thought 2020 was the worst season, but 2020ல கூட we had some intent. அங்க ரைடுலாம் ஏதாவது வந்து அடிப்பாரு, அந்த க்ளோஸ் கேம்ஸ் தான் தோப்போம் நம்ம. பட் இங்க அது இன்டென்ட்டும் இல்ல. புரியல ப்ரோ எனக்கு இந்த ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் கமெண்டேட்டர் இன்டென்ட்லாம் இல்ல, ஃபுல்லா யூடியூபர்ஸ் கண்டென்ட் தான் சொல்லுவாரு. சீரியஸா கேம் ஆன போது ஏன்னா இப்படிலாம் பேசுறீங்க அப்படின்னு இருக்கும். பட் ஆக்சுவலி அப்படிதான் போயிட்டு இருக்கு. பட் we have to accept the fact that நம்ம நல்லா ஆடிட்டு இருக்கோம். ஒரு எல்லா பிரான்ச்சைஸ்க்கும் அது ஒரு ஸ்லம்ப் வரும். நம்மளுக்கு அந்த ஸ்லம்ப் வந்திருக்கு. ஸோ நம்ம ஓவரா வாய் விடாம அப்படியே பேக் சீட்ல போயிட்டு அமைதியா நடக்கிறத பார்த்துட்டு ஏதாவது CSK கலாய்க்கிறாங்களா தலையை கீழே குடிச்சிட்டு போயிட்டே இருக்கணும். ஐ டோன்ட் நோ இன்னும் எவ்வளவு நாளைக்கு இருக்கும்னு சொல்லிட்டு. பட் ஐ திங்க் ஃபார்ச்சூன் சேஞ்சஸ், லக் ஃபேவர்ஸ் த பிரேவ், அண்ட் probably there is a turn around for things. Like in the week 3 games இருக்கு for CSK. அந்த 3 கேம் I think at least the 2 கேம் or 1 கேம் வின் பண்ணா கூட I'll be very happy. அந்த 3 கேம்ல 2 கேம் இன்டென்ட், 3 கேம்லயும் இன்டென்ட் காமிக்கணும் தான் நான் பாக்குறேன். ஆக்சுவலி விஜய் சங்கர் கூட ஒரு இன்னிங்ஸ் வந்து டிஃபரன்ஸ் அம்சம் தான். அவரு விக்கெட் எல்லாம் கொடுத்தாரு, இவங்க கேட்ச் பிடிக்கல, ரிவ்யூக்கு போல, அவரு பாட்டுக்கு என்னென்னமோ ட்ரை பண்ணாரு, அவரால முடிஞ்சதான். அவரு போயிட்டு இன்னொருத்தர் வரப்போறவர் யாரு, ஆஷன்னா, டெஸ்ட்ல சூப்பர் ஆல்ரவுண்டர் அவரை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண முடியும். இந்த ஒரு 25 ரன்ல தோத்தது 47 ரன் 48 ரன்ல தோத்துருப்போம். அதுக்கு விஜய் சங்கர் பண்ணது எவ்வளவு பரவாயில்லதான். அவரால் ஒண்ணும் பண்ண முடியாது. அவர் கீழே வரப்போறது தோனியும் ஆஷும் தான். விஜய் சங்கர் did an என்ன ஒரு ஸ்டக்காரா விஜய் சங்கர் did an excellent job. நான் தப்பு சொல்லவே இல்ல. பட் அந்த 25 ரன்ஸ் தோத்தது இவங்க 8th ஓவர்லயே டிசைட் பண்ணிட்டாங்க, நாங்க 25 ரன்ஸ் தோக்க போறோம் அப்படின்னு சொல்லி. இவங்க 9th ஓவர்ல 5 டவுன் ஆனா முடிஞ்சிச்சு. தோனி வந்தா முடிஞ்சிச்சு மேட்ச். தோனியால ரன்னிங் பிட்வீன் தி விக்கெட்ஸ் ஓட முடியாது. இதுக்கு முன்னாடி சொன்னது என்னது, தோனியால 10th ஓவர் வர முடியாது, அதனாலதான் பின்னாடி வராரு. நம்ம வந்து தோனி மேல வாங்க இவங்க பேட்ஸ்மேன் சேர்ந்து வர வைக்கிறாங்க, நாங்க எல்லாம் அவுட் ஆயிட்டோம் நீங்க வாங்க தல அப்படி. இல்ல அதான் ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா இருக்கு. நான் நீங்க சிவம் துபே பத்தி சொன்னா கோவப்படுறீங்க. பட் அவர் அவுட் ஆனோடனே எல்லா மேட்சும் கிளோப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க பாருங்க, சிவம் துபே சொல்றேன், அவரு ஒரு 6 அடிச்சுட்டே திருப்பி அடுத்த போலும் சுத்தி அவுட் தான் ஆயிடுவாரு அவரு. நான் பிராங்கா நீங்க மனசுல போறது சொல்றேன், தப்பா கூட இருக்கட்டும். அவருக்கு அந்த இந்தியன் டீம்ல பிளேஸ் கிடைக்கிற வரைக்கும் அவர்கிட்ட இருந்த டெஸ்பிரேஷன், அந்த கண்டென்ட் இன்டென்ட் எல்லாமே வந்து கிடைச்சதுக்கு அப்புறம் காணாம போயிடுச்சுங்கிறதுதான் தலைவலியா இருக்கு. ஒரு மாதிரி ஹார்டனிங் ட்ரூத்.
லாஸ்ட் டைம் மேபி அந்த ரஹானே அண்ட் அம்பத்தி ராயுடு எல்லாம் இருக்கும் போது இவனுங்க எல்லாம் ரிட்டென்ஷன் பாலிசியும் இருந்தது. நல்லா ஆடினாரு, ஒரு ஹோப் வந்தது, அவரை ரீடைன் பண்ணிட்டாங்க. இல்ல அது லாஸ்ட் டைம் வந்து ரஹானே அண்ட் அம்பத்தி ராயுடு இருக்கும் போது ரெண்டு சைட்லயும் ரன் அடிப்பானுங்க. அங்க ரஹானே அடிப்பாரு, அம்பத்தி ராயுடு இருப்பாரு, நடுவில் இவர் ஒரு மானே தேனே ஒரு 2-3 6 ஒரு சிங்கிள் அடிச்சிட்டு இருப்பாரு. ஆனா இங்க எப்படி இருக்குன்னா இவங்க ஆடுறத பார்த்தா லாஸ்ட் சீசன் ராயனாவும் ஒழுங்கா ஆடல. லாஸ்ட் சீசன் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நல்லா பண்ணது தூபே மட்டும்தான், தூபே ருத்து மட்டும்தான். விக்கி ஆனா ஃபர்ஸ்ட் ஒரு ஹோம் கேம்ஸ் தான், ஒரு ஃபர்ஸ்ட் 2 கேம்ஸ் பேக் டு பேக் ஒரு மாதிரி ஜெயிச்சிட்டு தான் இருக்கும். லாஸ்ட்ல போய் கொஞ்சம் ஃபால்டர் பண்ணோம். அந்த மார்க் ஸ்டாய்னிஸ் தான் 225 ரன்ஸ் விடுவாரு, 225 ரன்ஸ் சேஸ் பண்ணுவாரு அவர் தனியா சேப்பாக்ல வந்து. முஸ்டபிசூர் அண்ட் பத்திரானா நல்லா போடுவாரு, அப்புறம் பத்திரானா இன்ஜோர்ட் ஆவாரு. அங்கதான் நம்ம கொஞ்சம் ஃபால்டர் ஆனோம். ஒரு பேஸ் பவுலர் இல்ல, அது ஒரு ஜெனுவின் ரீசன். பட் இப்போ எல்லாமே இவ்வளவு ரிசோர்சஸ் இந்தாப்பா கொடுத்து கூட எனக்கு தெரியல ப்ரோ. ஐ திங்க் அந்த மிடில் ஆர்டர்ல தான் சம்வேர் வி ஆர் ஃபைட்டிங். அந்த நம்ம சிஎஸ்கே சாம் கரனை கரெக்டா யூஸ் பண்ணல, அவரை ஒழுங்கா பேட்டிங் ஆர்டர் என்ன ரோல்னு கிளியரா இல்ல. சாம் கரன் நல்லா பண்ணுவாருன்னு தான் ரேட் பண்ணும் நம்மளே. இப்போ கூட சாம் கரன் 2 மேட்ச் ஆட்டு உட்கார வைக்கிற அளவுக்கு அவர் ரொம்ப மோசமா போட்டாரா? உங்ககிட்ட பவர் பிளே பவுலர் இல்ல, ஓகே. இப்ப மட்டும் முகேஷ் சௌத்ரி என்ன பண்ணிட்டாரு? அன்சுல் கம்போஸ் கேட்கறோம், நீங்க என்ன பண்றீங்க? சாம் கரன் உட்கார வச்சு ஓவர் டென்னை தூக்கிட்டு வந்து ஓவர் டென்னை பவர் பிளேல கொடுக்குறீங்க. அதுக்கடுத்து என்ன பண்றீங்க? ஓவர் டென்னை தூக்கிட்டு முகேஷ் சௌத்ரியை கூட்டு வந்து பவர் பிளேல போட வைக்கிறீங்க. அப்போ அன்சுல் கம்போஸை நீங்க கூட்டு வரதுக்குள்ள 7 மேட்ச் ஆயிடும். 7 மேட்ச்ல நீங்க பிளே ஆஃப்ஸே போகாம போயிடுவீங்க. அடுத்து அவன் எனக்கு பிளேஸ் கிடைக்குமான்னு பாத்துட்டு இருப்பான் டீம்ல. சம்பந்தமே நம்ம தோனியா விஜய் சங்கரை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. இவங்க 10வது ஓவர்ல இருந்து வந்து மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு ஆடல. அவங்க 2 பேரும் ஒருத்தர் அவுட்னா முடிஞ்சு போச்சு. 110 ரன் ஆல் அவுட் ஆயிடுச்சு. இல்ல விக்கி, நான் வந்து விஜய் சங்கர் திட்டல. நான் என்ன சொல்றேன்னா சோஷியல் மீடியா ஃபுல்லா விஜய் சங்கர் பேசிட்டு இருக்காங்க. Being a Chennai boy, you kind of expect a better innings in Chennai தான் நான் சொல்றேன். அதுதான் கமெண்டேட்டர்ஸும் சொல்லிருந்தாங்க. டேய் நீ பிறந்தது வளர்ந்தது எல்லாமே பண்ணுவோம் ப்ரோ. இப்ப தோனி ஒரே ஒரு பவுண்டரியும் நம்ம தான் அடிச்சிருக்காரு, அதுவுமே 18th ஓவர் அடிச்சாரு. 1-2 அந்த சைடு போதுன்னா மொமெண்டம் ஷிஃப்ட் ஆகுது இருக்கும். மாத்தி ரொட்டேட் பண்றப்போ எப்படி ப்ரோ அது எனக்கு தெரியல. அவருக்கும் அவர் தூக்கி அடிக்க போறாரு. விஜய் சங்கரே 14வது ஓவரும் இல்ல 14வது ஓவர் தான் நினைக்கிறேன். இது ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட் போயிட்டு வராங்க, வந்த பால் தூக்கி அடிச்சாரு, ஸ்டப்ஸ் கேட்ச் விட்டாரு. அவரு முடிஞ்சது ட்ரை தான் பண்ணாரு விஜய் சங்கர். ஆனா அவரை நம்ம இதெல்லாம் வந்து எப்போ பேசியிருக்கணும்? விஜய் சங்கர் ஆக்ஷன்ல எடுத்தப்போ பேசியிருக்கணும். நீங்க என்ன நினைச்சு விஜய் சங்கர் எடுத்துறீங்க, அவர் என்ன ரோல் கொடுக்க போறீங்க, என்ன நம்பர்ல ஆட வைக்க போறீங்க, இதெல்லாம் நம்ம பேசணும் ஆக்ஷன் முடிஞ்சதுமே. அதனால நம்மள எதுவும் கேட்க முடியாது யாராலையும். விஜய் சங்கரையும் கேட்டோம், தீபக் கூடாவ கேட்டோம், திரிபாதி நான் கேட்கல. திரிபாதி இப்ப கூட நீங்க வந்து 10 மேட்ச் ஆட வச்சா 4 மேட்ச் அடிப்பாரு. அதனாலதான் சொல்லிட்டு இருக்கேன், நீங்க திரிபாதி ஆடுங்க, ஓவர் டர்ன் ஆடுங்க நான் சொல்றேன். பட் ஐ டோன்ட் நோ, ஏன்னா அவர் விக்கெட் போனாலும் அவ்வளவு பெரிய இம்பாக்ட் இல்ல. மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா குவாலிஃபயர் 2ல கூட அவர்தான் ஆடினாரு லாஸ்ட் சீசன். அவர் ஆடுவாரு, பட் தெரியல ப்ரோ. அதான் நான் சொல்றேன், இட்ஸ் வெரி அன்லைக்லி. இந்த மாதிரி மந்தமான மென்டாலிட்டி எல்லாம் எங்க இருந்து வந்ததுன்னு எனக்கு பிடிக்கல. அஜித்யா ராகுல் கிளியர் ஃபிட் பண்ணிருப்பாரு ராகுல் திரிபாதி. நீங்க ராகுல் திரிபாதி ஓப்பனிங் இறக்கி விட்டு ரச்சின் ரவீந்தா அப்படியே டொக்கு வச்சுட்டு இருக்காரு. இவர் அடிக்க போனா அவுட் தான் ஆவாரு. ஓரளவுக்கு ஒரு டீசன்ட் ஸ்டார்ட் இருந்தாங்கன்னா ராகுல் திரிபாதி வந்து லான்ச் பண்ண முடியும். அதுதான் ப்ரோ சொல்லிட்டு இருக்கேன். நீங்க ராகுல் திரிபாதி தான் இது. திஸ் இஸ் வெரி அன்லைக் சிஎஸ்கே. அவரு ராஜஸ்தான் மேட்ச்ல கொஞ்சம் இன்டென்ட் காமிச்சாரு. இன்னொரு முன்னாடி கேமுக்கு முன்னாடி நாள் மைக்கசி வந்து ராகுல் திரிபாதி தாங்க ஓபனரு, நாங்க அவரை பேக் தானே பண்ணுவோம், இஸ் 1 ஹிட் அவேங்க, சூப்பரா பண்றாருங்க நெட்ஸ்ல, நீங்களே அமிச்சீங்க எனக்கு அந்த போஸ்ட். மேட்சுக்கு வந்து உட்கார வைக்கிறாங்க. அந்த பையன் நல்லா ஆடிட்டு இருக்கான். அவர் வந்து 3 கேம் யாரு உட்கார வச்சா? ருத்ராஜ் அவர் உட்கார வச்சாரா, ஃபிளமிங் உட்கார வச்சாரா? அது தெரியல ப்ரோ. அது வந்து $1 million क्वेश्चन. கண்டிப்பா இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, தோனி இஸ் நாட் இன்வால்வ் இன் சூசிங் 11s or 12s. இதுல இருந்து கண்டிப்பா தெரியுது தோனி இஸ் நாட் இன்வால்வ். தலைவன் மேட்ச்ல வராரு, தலை போய் இறங்க தலைனா இல்ல நான் வந்து 16வது ஓவர்ல போறேன்னு சொல்லிடுறாரு கிளியரா கோச் கிட்ட. அதை மட்டும் அது அவர் டிசிஷன், அதை மட்டும் நாங்க அவர் கண்ட்ரோல்ல விட்டோங்கன்னு கோச்சே சொல்றாரு வந்து பிரஸ் மீட்ல. இல்ல அன்னைக்கு அவர் டிசைட் பண்ணுவார், இன்னைக்கு போலாமா வேணாமான்னு அவர் டிசைட் பண்ணுவாருங்க. மிச்சதெல்லாம் அவர் டிசைட் பண்றது இல்ல. அனிருத் ஸ்ரீகாந்த் ஒண்ணு சொல்லியிருக்காரு, அதான் உண்மை. தோனி ரோஹித் எல்லாம் ஒன்னும் ஆடணும் இல்ல வீட்டுக்கு போயிடணும். ஆடிட்டு இருக்காங்கன்னா அவங்கதான் கேப்டனா ஆடணும், வேற வழியே கிடையாது. இல்லைன்னா பிளேயர்ஸ் எல்லாம் உன்னதான் பார்ப்பான். நீ என்ன சொல்ல போற, உங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும்.
ரொம்ப ரேண்ட் பண்ணிட்டோம். ஐ திங்க் இட்ஸ் போதும். ஐ திங்க் வில் ஹோப் சிஎஸ்கே கம்ஸ் அப் வித் பெட்டர் இன்டென்ட் அண்ட் ஆல் தட். எனக்கு அடுத்த மேட்ச் இல்ல ஆக்சுவலா ஒண்ணும் இல்ல, மும்பையே எடுத்துக்கோங்க, சிஎஸ்கே எடுத்துக்கோங்க, ரெண்டு பிக் டீம்ஸ்மே வந்துட்டு ஒரு டவுன் பேஸ்ல போகுது அப்படின்னா அவங்க வந்துட்டு அந்த ஒரு டிரான்சிஷன்ல இருக்காங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி வந்துட்டு எப்போ வந்துட்டு கம்ப்ளீட்டா தோனி அண்ட் ரோஹித் வெளில போறாங்களோ அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இவங்களோட அந்த ஒரு டாக்ஸ் இருக்காது. இப்ப ஹர்திக் பாண்டியாக்கு அந்த ஒரு ப்ரெஷர் இருக்கும், ரோஹித் சர்மா விட்டு போன லெகசின்னு ப்ரெஷர் இருக்கும், ருத்ராஜுக்கு தோனி விட்டுட்டு போன லெகசின்னு ப்ரெஷர் இருக்கும். ரெண்டு டீமே பின்னாடி நிக்கிறாரு. சோ அதனால அது வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. என்ன மூவ்ஸ் எடுத்தாலும் அது எண்ட் ஆஃப் தி டே ஒரு மாதிரி வந்துட்டு உங்களுக்கு கிரிட்டிக்ஸ் வந்துரும். இதே தோனியா இருந்திருந்தா, இதே ரோஹிதா இருந்திருந்தா அப்படிங்கிற அந்த பேச்சு இருக்கிற வரைக்கும் இவங்க ரெண்டு பேத்துக்கும் ப்ரெஷரா தான் இருக்கும். ஹர்திக் பாண்டியாக்கும் சரி, அது வந்துட்டு ரொம்ப தப்பு. ஹோப்ஃபுல்லி அது மாறும் நம்புவோம், அவ்வளவுதான். நான் ரெண்டு டீமுக்குமே அதான் சொல்றேன். என்னதான் வந்துட்டு ரைவல்ஸா இருந்தாலும் எம்ஐயுமே அட் தி எண்ட் ஸ்ட்ரகிளிங் தான். இன்னொரு எண்ட்ல வந்துட்டு அவங்களுக்குமே வந்துட்டு அந்த ஒரு பிளேயிங் லெவல் வரல. எம்ஐ ஸ்ட்ரகிள் பண்றதுக்கும் சிஎஸ்கே ஸ்ட்ரகிள் பண்றதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. இல்ல they are just 1 or 2 games away from the rocket launch. ஹர்திக் பாண்டியா 5 விக்கெட் ஹால் எடுத்துட்டு இருக்காரு, பயங்கரமா பேட்டிங் ஆடுறாரு. யூ see this ரமன்தீப் பேட்டிங் வெல், சூரியகுமார் யாதவ் நல்லா பேட்டிங் ஆடுறாரு. ரிக்விட்டனுக்கு மாட்ட மாட்டேங்குது. இன்டென்ட் இருக்கு, பட் இங்க இன்டென்ட் இல்ல ஆக்சுவலா. பட் இன்டென்ட் நாட் இன், அதுதான் டிஃபரன்ஸ். அவங்களுக்கு வந்து ஒரு 5 கேம் கொடுத்து 5 கேம் வின் பண்ணா மும்பை கேன் வின் ப்ரோ. நான் அப்படி பேசவே கிடையாது, பட் நான் பேசுறேன். பட் நம்மளுக்கு அப்படி கூட இல்ல. இப்ப கூட நான் சொல்லுவேன், இருக்கு 10 கேம் இருக்கு, 10ல 7 ஜெயிச்சா கூட போதும். பட் அந்த 7 கேம் ஜெயிச்சதுக்கு நம்ம ஆளுங்க இன்டென்ட் காமிக்க மாட்டேங்கிறாங்களே. எனக்கு அதுதான் வருத்தமா இருக்கு. பட் ஐ ஹோப் திங்ஸ் சேஞ்ச் ஃபார் சிஎஸ்கே ஆல்சோ. சம்வேர் சம் மேஜிக் ஹேப்பன்ஸ் ஃபார் us and we do kind of we play better cricket and try to இது பண்ணி முடிச்சலாம். ரொம்ப இதுக்கு ஏன் பிபிகேஸ் ஃபர்ஸ்ட் பேசிருக்கோம் உங்களுக்கு இப்ப புரியும். 16 நிமிஷம் சொன்னீங்கன்னா அது எவ்வளவு 25 நிமிஷமா கதறிட்டு இருக்கோம் உட்காந்து பேசலாம்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதுதான் விஷயம். இது பிபிகேஸ் வித் சிஎஸ்கே ரிவ்யூ. ஐ திங்க் we have done a great job. ஏன்னா நாங்க 17-18 மினிட்ஸ் நாங்க மத்த டீம் பத்தி கண்டிப்பா வந்து I think this is the highest record ல நினைக்கிறேன். we have almost spoken around 20 minutes. உண்மையாவே இதுல வந்து பிபிகேஸ்க்கு தான் மேட்ச் டு லூஸ். அவ நல்ல டீம் வச்சிருக்காங்க, கரெக்டான மூவ்ஸ் பண்ணி அவனோட பிபிகேஸ் கிட்ட ஸ்டார்ட் பண்ண ஈக்குவல் காம்படிஷன் கூட இருக்க மாதிரி தெரியல இப்போதைக்கு இருக்க நிலைமையை வச்சு பாக்குறப்ப. சிஎஸ்கே வின் பண்ணாங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி தான் சம் மிராக்கிள்ஸ் கேன் ஹேப்பன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க, இல்ல ஷுட் ஹேப்பன் அந்த மாதிரி தான் பேசிட்டு இருக்கோம். லெட்ஸ் see பாப்போம் என்ன நடக்குது. டாஸ் வின் பண்ண தயவு சிஎஸ்கே ஸ்ட்ரைட்டாவே உங்களுக்கு சேஸ்க்கும் உங்களுக்கும் லாய்க்கே கிடையாது. ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுங்க. நான் மொட்டை கடதாசி எழுதி போடுவேன். ஐயோ டாஸ் வின் பண்ணா பவுலிங் போடியா, சிஎஸ்கே பேட்டிங் காட்டும் கஷ்டப்பட்டு இருக்காங்க, உன்னெல்லாம் பார்த்து வளர்த்து வச்ச தோனி தானே வரலாம் அப்படின்னு சொல்லி மொட்டை கடதாசி ஒண்ணு போட்டு விட்டீங்க பாருங்க. இப்ப தேவையில்லாத பதிவு. அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு என்னென்ன டீம் எல்லாம் ஒண்ணுமே இல்லாத டீம் எல்லாம் இதுக்கு எடுத்துட்டு வந்தான். டிசி மாதிரி ஒரு டீம் வந்து அதுக்கு முன்னாடி பிளே ஆஃபே போகுது. ப்ரோ நான் ஒரு மேட்டர் சொல்றேன், அது மட்டும் ஸ்ரேயஸ் ஐயர் டிசர்வ்ஸ் டு கேப்டன் இந்தியா சம்டே ப்ரோ. அந்த பையன் சூப்பரா பண்ணிட்டு இருக்கான், நல்ல தாட்ஸ். he is working with the coaches and all very well. you beat Mumbai, you beat India, you beat KKR, எல்லாரோடையும் நல்லா வேலை செஞ்சுட்டு இருக்கான். நீங்க வந்து வருத்தப்படாதீங்க. இந்த இதுக்கே வந்து he is better than a lot of people. நல்ல social media PR கம்மியா இருக்கு, கிரேஸ் இருக்கு. பட் I want such leaders to actually come. KKR வந்து எங்கேயோ இருந்தது வின் பண்ணி கொடுத்தாரு, டிசி எங்கேயோ இருந்தது அவர் வந்து ஆக்சுவலா ஃபைனல்ஸ் ஆட வச்சாரு, பிளே ஆஃப்ஸ் ஆட வச்சாரு. இப்ப வந்து நிறைய வெளியே போயிட்டு இருக்கோம், அப்புறம் நிறைய எடிட் பண்ற மாதிரி வந்துரும். வேணா இதுக்கு வாங்க. பிபிகேஸ்க்கு வந்து என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அவங்களுக்கு எது பெஸ்ட் சூட்? சேசிங்கா பிபிகேஸ் வந்துட்டு ரெண்டுமே பெட்டரா பண்ணிட்டாங்க. செட் பண்றது வந்துட்டு பெட்டரா பண்ணிட்டாங்க. போன மேட்ச் கொஞ்சம் சேஸ் வந்துட்டு சரியா அமையல, பட் லக்னோவோட சேஸ் வந்துட்டு சூப்பராகவே பண்ணிட்டாங்க. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் வந்துட்டு என்ன சொல்றது, இது பிபிகேஸ் கேம் டு லூஸ் தான். இது பிபிகேஸ் தான் வின் பண்ண போகுது. சிஎஸ்கே வந்துட்டு நம்ம இங்க பேசினதே ஒன்னே என்னன்னா சிஎஸ்கே இன்டென்ட் காட்டணும் அப்படின்ட்டு தான். ஸோ அங்கேயே தெரிஞ்சு போச்சு பிபிகேஸ் என்ன பண்ணாலும் வின் பண்ண போறாங்க அப்படின்ட்டு. ஸோ அட் எண்ட் ஆஃப் தி டே பிபிகேஸ் எல்லாருக்குமே தெரியும் டாஸ் வின் பண்ணா சிஎஸ்கே என்ன பண்ண வைக்கணும்னு. ஆமா, அதனால இன்னொன்னு லாஸ்ட் மேட்ச் வந்துட்டு ஆக்சுவலா செகண்ட் பேட்டிங் எடுத்து தான் தோத்துருக்காங்க. சோ அதனால வந்துட்டு இப்ப இன்கேஸ் நாளைக்கு மேட்ச்ல வந்துட்டு ஸ்ரேயஸ் ஐயர் டாஸ் வின் பண்ணி வந்துட்டு இது பண்ணிட்டாருன்னா we are going to bat first அப்படின்றாரு. ஏன்னா அவங்க வந்துட்டு டாஸ் வின் பண்ணி இப்ப இது பவுலிங் போட்டு லூஸ் பண்ணிட்டாங்கனால நாளைக்கு பேட்டிங் எடுத்துருவாரு.
ருத்ராஜ் win பண்ணா conditions matters. We will chase him, Nora. We will chase. We are looking forward to show some intent in this game with me and Conway opening this innings. We must try at least scoring 60 runs in the power play அப்படிம்பாரு. So hopefully அந்த 60 runs இந்த சின்ன சிக் பாக்ஸஸ் எல்லாம் டிக் பண்ணாங்கனாலே போதும். நான் வந்து எடுத்த உடனே அப்படியே வின் பண்ணணும் அப்படின்லாம் தேவையே இல்லை. போகட்டும் 6 over 60 அடிக்கட்டும், 20 over 180 அடிக்கட்டும். ரச்சினில கான்வே யாரையாவது திருப்பி உட்கார வைப்பாங்கன்னு தான் தோணுது. ரச்சினை உட்கார வச்சுட்டு ஓவர் டென் எடுக்குவாங்க, ரச்சினை உட்கார வச்சுட்டு ஓவர் டென் எடுத்துட்டு வருவாங்க, இல்ல ரச்சினை உட்கார வச்சுட்டு சாம் கரன் எடுத்துட்டு வருவாங்க, அவள்தான். பட் எனக்கு தெரிஞ்சு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நான் தான் சொல்றேன்ல, அந்த டீம் அவனுக்கு ட்ரஸ்ட் பண்ணாம ஜேமி ஓவர்டன்லாம் ட்ரஸ்ட் பண்ணுங்க. அவரு அடிப்பாரு வந்தோடனே. நீங்க கேட்டீங்களா, வந்தோடனே முதல் பால் 2வது பால் 6 அடிக்கிறதுக்கு யார் இருக்கா? இருக்கிற டீம்ல பாத்தீங்கன்னா ஆண்ட்ரே சித்தார்த் இருக்காரு. ஆண்ட்ரே சித்தார்த் ஆக்சுவலா அந்த வேலையை பண்ணுவாரு, ஷேக் ரஷீத் அந்த வேலையை பண்ணுவாரு. நான் என்ன சொல்றேன், ஸ்ட்ரைட்டாவே விஜய் சங்கர் தான் டிராப் பண்ணுங்க. விஜய் சங்கர் இன்னும் எத்தனை சீசன் வந்துட்டு நீங்க வச்சு அவரை வந்துட்டு ட்ரஸ்ட் பண்ணி இறக்க முடியும்? நான் என்ன சொல்றேன், விஜய் சங்கரை டிராப் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டாவே அங்க ஒரு ஆண்ட்ரே சித்தார்த்தோ ஷேக் ரஷீதோ இறக்கி, தம்பி இங்க பாருப்பா, நீ இந்த சீசன் ஃபுல்லா ஆட போற, 14 மேட்ச், மீதி இருக்கிற 10 மேட்ச் உனக்கு டீம்ல இருக்க போற, உன்னால என்ன பண்ண முடியும்னு காட்டு, நான் அடுத்த வருஷம் உன்னை ரீடைனும் பண்றேன், நீ உன்னோட காட்டு, இந்த பொசிஷன் தான் உனக்கு அப்படிங்கிற மாதிரி பேசினாங்கன்னா அட்லீஸ்ட் அடுத்த சீசன் கொஞ்சம் பெட்டர் சீசனா இருக்கும். இனிமே சிஎஸ்கே வந்துட்டு அப்படிதான் பார்க்கணும். ட்ரை டு இன்வெஸ்ட் இன் யங்ஸ்டர்ஸ். எல்லாம் யாருக்கும் திக்வேஷ், இந்த டெல்லி லெக் ஸ்பின்னர் யாரும், பிரியன்சாரியை யாருமே தெரிஞ்சிருக்காது. எல்லாம் அவங்க தான் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. லெட் தம் அட்லீஸ்ட் பிளே. அவள்தான் அவங்க ப்ரூவ் பண்றதுதான் செகண்டரி. அவங்க சான்ஸ் கிடைச்சா ப்ரூவ் பண்ண முடியும். சிஎஸ்கே ஒரு 30 லட்சத்துக்கு எடுத்தா இன்னும் ஒரு 3 வருஷம் கழிச்சு நம்ம 30 லட்சத்துக்கு தான் போவோன்ற பயம் தான் இருக்கும் யங்ஸ்டர்ஸ் வரவங்களுக்கு. அவன் வந்து ப்ரூவ் பண்ணிட்டு இப்போ விப்ராஜ்னா எங்கேயோ போவான் நெக்ஸ்ட் ஆக்ஷனுக்கு வெளியே விட்டாங்கன்னா. அதுதான் ஒரு மாதிரி பாவமா இருக்கு அந்த பெஞ்ச்ல இருக்கவங்க. அடுத்த மேட்ச் அவங்க பவர் பிளேல 60 for 60 or 60 or 65 for 1 இருந்தா கூட அது எனக்கு மாரல் விக்டரி தான் விக்கி. irrespective of the results, பவர் பிளே நல்லா பண்ணிட்டாங்கன்னா எனக்கு விக்டரி. சரிடா, சந்தோஷம்டா, பவர் பிளே நல்லா ஆடுறாங்க, இன்டென்ட் வருதுடா, அது வரைக்கும் I'll be very happy. பட் அந்த மாரல் விக்டரி வந்து ஒரு 4-5 மேட்ச் பண்ணாங்கன்னா அப்புறம் தான் நம்ம வந்து CSK can come back அப்படினு பேசணும். அது வரைக்கும் 4 மேட்ச் பண்ணாங்கன்னா CSK கம்பேக் எல்லாம் அப்பவும் பண்ண முடியாது. 4 மேட்ச் பண்ணி அதுல ஒரு 3 மேட்ச் தோத்துருப்பாங்க, இல்ல 2 மேட்ச் தோத்துருப்பாங்க. சோ அதனால let them play like that. Still backing CSK to win tomorrow. பாப்போம். எல்லாருமே மனசுக்குள்ள என்னதான் இங்க வந்துட்டு அனலைஸ் பண்ணாலும் அட் தி எண்ட் ஆஃப் தி டே சிஎஸ்கே சப்போர்ட்டருக்கு உள்ளுக்குள்ள சிஎஸ்கே ஜெயிக்கணும் தான் இருக்கும். பட் அட் தி எண்ட் ஆஃப் தி டே பிபிகேஸோட ஸ்குவாடு, பிபிகேஸோட லைன் அப் எல்லாம் பார்த்தா நமக்கு என்ன தெரியுமா, ஓகே இந்த டீமோட நம்ம கம்பீட் பண்ண முடியாது, அவ்வளவுதான். லெட் தம் ஸ்கோர் ஃபர்ஸ்ட். அந்த 6 ஓவர் 60 அடிச்சிட்டோம், அவ்வளவுதான். சொல்றேன் சிஎஸ்கே வந்து ஒரு டீசென்ட்டான நம்பர்ஸ்ல பாயிண்ட்ஸ் டேபிள்ல முடிச்சாலே போதும். இப்ப இருக்க நிலைமையை பார்த்தா 9-10 கன்ஃபார்ம் வரைக்கும் ஆடிட்டு இருக்காங்க. அந்த ஹியூமிலியேஷன் இல்லாம எதையோ ஒண்ணு பண்ணுங்க இந்த சீசனுங்கிற நிலைமையில தான் நான் இருக்கேன். பிபிகேஎஸ் கிட்ட எல்லாம் வின் பண்றதுக்கெல்லாம் சான்ஸ் இல்ல. சப்போஸ் அவுட் பிளே எல்லாம் பண்ணாங்கன்னா நம்ம ரிவ்யூல வந்து சந்திக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி நிறைய பேசிட்டோம். இதுக்கு மேல இதுல சொல்றது எதுவுமே இல்ல, விடை பெறும். ஏன் நாங்க பேசுறது ஏதாவது உங்களை காயப்படுத்தி இருந்ததுன்னா ஆல்ரெடி வந்து கமெண்ட்ஸ்ல நீங்க பதில் காயப்படுத்துறீங்க, அதை திருப்பி பண்ணுங்க. ஒரு சிலர் டீசென்ட்டா வந்துட்டு கொஞ்சம் ரிவ்யூஸ் போடுறீங்க. சோ கண்டிப்பா நீங்க கன்ஸ்ட்ரக்டிவா கிரிட்டிசிசம் வைக்கிறத நாங்க கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதை நாங்க மாத்திப்போம். டீசென்ட்டா கமெண்ட் பண்றவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீங்க வந்துட்டு வளருங்க. பேட் வேர்ட்ஸ் பேசுற ஆட்களை அந்த மாதிரி கமெண்ட் வரலாம். அப்படி இருந்ததுன்னா ரிப்ளை பண்ண முடியாது. கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம்க்கு நீங்க பாக்குறீங்க, சேஞ்சஸ் இருக்கும் வீடியோல. நெக்ஸ்ட் வீடியோஸ்ல சேஞ்சஸ் கண்டிப்பா பாப்பீங்க. உங்களோட ஆதரவுக்கு நன்றி. வேற ஒரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றோம். அது வரைக்கும் உங்க எல்லாருக்கிட்ட இருந்து விடைபெறுவது விக்கி வித் பிரபு அண்ட் பிரசாத்.